Hello everybody, hi. So இன்னைக்கு வந்து வால்யூம் 2ல இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸுமே அடுத்து ஒரு 3 to 4 hours குள்ள குயிக்கா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லி தர போற ஷார்ட் ஆன்சர்ஸ்ல நிறைய வந்து புதுசா இருக்க போகுது, which are very very expected. ஓகே, ஸோ தயவு செய்து அது எல்லாத்தையுமே வந்து படிச்சுக்கோங்க, ரைட்? ஸோ டுடே ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய 5 mark questions வந்து நம்ம படிக்க போறோம். ஓகே, எத்தனை பேர் வந்து நியூவா வந்திருக்கீங்க, எத்தனை பேர் ஆல்ரெடி மேம் ஐ ஹவ் பீன் ஃபாலோயிங் யூ அப்படிங்கிறவங்க இருக்கீங்க? யாரெல்லாம் வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ், யாரெல்லாம் வந்து ஓல்டா வந்து இருக்கீங்க? பிடிஎஃப் யூசஸ் பிடிஎஃப் கண்டிப்பா தரேன்டா. கேஜிஎஃப் வெனோம் அண்ட் அதர்ஸ் உங்களுக்கு தேவையான நிறைய பிடிஎஃப்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், சரியா? I have given you in the description, so please do check it out. Okay va? So let me show you quickly. So இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இந்த லைவ் இருக்கு இல்லையா, இந்த லைவ் உடைய டிஸ்கிரிப்ஷனை போயிட்டு பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல 12th chemistry மினி மெட்டீரியல் தமிழ் மீடியம். ஓகே, இட்ஸ் நாட் அ மினி மெட்டீரியல் ஆக்சுவலி. அதுல எல்லா முக்காவாசி கொஸ்டினை வந்து கொடுத்துட்டாங்க. நீங்க அதை படிச்சுட்டு போறது ரொம்பவே வந்து சேஃப் தான், எக்ஸப்ட் ப்ராப்ளம்ஸ். அதுல நமக்கு ப்ராப்ளம்ஸ் இல்லை, சரியா? ஸோ அதை தாண்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ டுமாரோ இட்ஸ் அ ப்ராப்ளம் டே இல்லையா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கெமிஸ்ட்ரிக்கான மினி மெட்டீரியல் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் இருக்கு, தயவு செய்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்டம் செக்லிஸ்ட். ஸோ சென்டம் செக்லிஸ்ட்ல ஒரு சாப்டர்லயும் எந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா டாப் 5 mark கொஸ்டின்ஸ். இன்னும் நீங்க எல்லாருமே வந்து 5 mark கொஸ்டின்ஸ் முடிக்காம இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து லுக் இன்டு திஸ். I want everybody to download all these PDFs and check it out. So பசங்களா, you know கெமிஸ்ட்ரிக்கு வந்து நமக்கு 6 days டைம் கொடுத்துருக்காங்க. பட் 6 days டைமை நம்ம வந்து ப்ராப்பரா பயன்படுத்தினோம் அப்படின்னா we can really rock it. ஓகே, நம்மளால கண்டிப்பா வந்து ஜெயிக்க முடியும். பட் நம்ம வந்து கொஞ்சம் இப்போ வந்து அசால்ட்டா விட்டுட்டோம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க, ஈஸியா வந்து நிறைய பேர் நம்மளை விட மார்க் அதிகமா வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுதா? எல்லாருக்கும் அந்த சீரியஸ்னஸ் ஃபர்ஸ்ட் புரியுதா? எஸ். ஸோ மேக் ஷியோர் வி யூஸ் தீஸ் ஹாலிடேஸ் வெரி எஃபெக்டிவ்லி. ஓகேவா? நம்ம எவ்வளோ எஃபெக்டிவா இந்த ஹாலிடேஸ் நம்ம பயன்படுத்தி படிக்கிறோமோ அது வந்து நம்ம மார்க்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். வாட் இஸ் யூர் கட் ஆஃப் ஸ்கோர் யூ வாண்ட் டு கெட்? எல்லாரும் என்ன கட் ஆஃப் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? ஐ ரியலி நோடா, எல்லாருமே ரொம்ப டயர்டா இருப்பீங்க. தமிழ் எக்ஸாம் அப்போ நம்ம வந்து பயங்கர எனர்ஜியா வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ் வந்து ஓகே, அப்போதான் நம்ம அந்த லீவ்ல தான் நீங்க நிறைய பேர் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே சூப்பராகவே நீங்க பண்ணிட்டு வந்துட்டீங்க. மேத்ஸ் எக்ஸாமுக்கு எல்லாரும் உயிரை கொடுத்து ராவும் பகலமா பயத்தோட பேனிக்கோட செமையா வந்து படிச்சு டயர்டா இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு மேத்ஸ் எக்ஸாமோட எல்லாருமே ரொம்ப பேர்ன் அவுட் ஆயிருப்பீங்க. எஸ் ஆர் நோ? எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்றீங்க? எத்தனை பேர் வந்து மேம் மேத்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுலேயே நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்? ஆர் யாரெல்லாம் நாட் டயர்ட்? சாட்ல சொல்லுங்க, யாரெல்லாம் நாட் டயர்ட்? பிகாஸ் ஆஃப் சிஎஸ்ஆ? சிஎஸ்ஆல தான் டயர்ட் ஆயிட்டீங்களா? எந்த எக்ஸாமால யூ காட் டயர்ட்? See, this happens. புரியுதா? ஒரு மாரத்தான் மாதிரி தான். நீங்க எல்லாரும் இது வந்து ரன்னிங் ரேஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கடா. திஸ் இஸ் நாட் a ரன்னிங் ரேஸ். ஏதோ ஒரு 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ன்னு வச்சுக்கோயேன். நம்ம உயிரை கொடுத்து என்ன பண்ணிடலாம், செம ஃபாஸ்டா ஓடி எண்டை வந்து ரீச் பண்ணிடலாம். 200 மீட்டர் ரன்னிங் ரேஸ்னா கூட நம்ம அப்படியே ஃபுல் எனர்ஜி உயிரை கொடுத்து நம்ம ஓடி வந்து ஜெயிச்சிடலாம். பட் திஸ் இஸ் நாட் ரன்னிங் ரேஸ், திஸ் இஸ் அ மாரத்தான். ஓகேவா? ஒரு 5 கிலோமீட்டர் மாரத்தான் போற மாதிரி தான் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஓகேவா? யாரெல்லாம் நாட் டயர்ட் சொல்லுங்க. யாரெல்லாம் டயர்ட்? மேம் ஆல்ரெடி டயர்ட் அப்படிங்கிறவங்களாம் எந்த எக்ஸாமோட நீங்க டயர்ட் ஆடிங்க அப்படின்னு வந்து சாட்ல சொல்லுங்க. சோ இது வந்து ஒரு மாரத்தான். அப்போ மாரத்தான்ல நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ண வேண்டியது என்னது அப்படின்னா 2 விஷயம். ஒன்னு வந்து ஸ்பீடு, ரெண்டாவது விஷயம் வந்து ப்ராப்பர் பிரேக். ஓகே, ப்ராப்பர் பிரேக். ஓகே, நம்ம இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா மாரத்தான் ஓடுறவங்க எப்பயுமே வந்து எந்த இடத்துலயும் நின்னெல்லாம் பிரேக் எடுக்க மாட்டாங்க, சரியா? ஒரு இடத்துல அப்படியே நின்னு பொறுமையா கொஞ்சம் எல்லாம் நம்ம தான் சீக்கிரமா ஃபாஸ்டா ஓடி முன்னாடி வந்துட்டோமே கொஞ்ச நேரம் நிப்போம் அப்படின்னு நிக்க மாட்டாங்க. பட் தே மெயின்டைன் ப்ராப்பர் ஸ்பீடு. ஓகேவா? எடுத்தோன்னே அப்படியே ஜெட் ஸ்பீட்ல ஓட ஆரம்பிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஒரு ப்ராப்பரான ஒரு பேஸ்ல ப்ராப்பரான ஒரு ஸ்பீட்ல அவங்க ஓட ஆரம்பிப்பாங்க. நடுவுல எங்கேயுமே நிக்க மாட்டாங்க. அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே அந்த முயல் ஆமை கதை படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம எல்லாருமே அந்த முயல் ஆமை கதை வந்து படிச்சிருப்போம், ரைட்? சோ ரொம்ப ஃபாஸ்டா ஓடி முயல் என்ன பண்ணிடும், நடுவுல வந்து பிரேக் எடுத்துரும். சோ முயலால என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. பட் ஆமை ஸ்லோவா இருந்தாலும் சரி, ஃபைனலா அந்த ஆமை தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து வின் பண்ணுது.
ரைட்? ஸோ நீ எவ்வளோ டேலண்டட், இதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ படிச்சிருக்க, இதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க, அதெல்லாம் இங்க பேச போறது கிடையாது. இந்த லாஸ்ட் மினிட்ல எவன் ஹார்ட் ஒர்க் பண்றானோ அவன் தான் ஜெயிக்க போறான். ஓகே, நீ இது வரைக்கும் கெமிஸ்ட்ரியில ஃபெயில் ஆயிருக்கலாம், நீ இது வரைக்கும் கெமிஸ்ட்ரியில 50 மார்க் கூட தாண்டாம இருக்கலாம், நீ இது வரைக்கும் வந்து கெமிஸ்ட்ரியில ஒரு நாள் கூட 70க்கு 65 மேல 60க்கு மேலே எடுத்ததே கிடையாது, அப்படி கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த மாதிரி ஒரு வீக்கான ஒரு புவரான ஸ்டூடெண்ட் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணா ஜெயிக்க முடியும். அதே நேரத்துல கெமிஸ்ட்ரியில டீசன்ட் ஸ்கோர் வாங்கிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் கூட இப்போ நீ ஃப்ரீ விட்ட அப்படின்னா அவன் கூட உன்ன சூப்பரா முந்திட்டு போயிடுவான். ஓகே, யூ வாண்ட் டு கோ டு கேட்டகரி 1 or 2? எனக்கு சாட்ல சொல்லுங்க. நீங்க இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்களா? கேட்டகரி 1 நீங்க இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்களா, இல்ல இப்போலாம் ஃப்ரீ விட்டுட்டு லாஸ்ட் 2 நாள்ல தான் படிக்க போறீங்களா? சொல்லுங்க. இப்போ பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேக்குறாங்க, மேம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் லைவ் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் பயாலஜி குரூப் முடிச்சது வந்ததுக்கு அப்புறமா 1920 மட்டும் லைவ் வரட்டுமா? சொல்லுங்க. நானும் பயாலஜி குரூப் பசங்க வந்ததுக்கு அப்புறமா 1920 மட்டும் லைவ் வரட்டுமா? எதுக்காக நான் இன்னைக்கு இப்போ உங்களுக்காக டீச் பண்ணணும்? சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடில இருந்தே பிளான் பண்ணி அவங்களுக்கு முடிச்சிடலாம், சோ தட் லாஸ்ட் 2 நாள் நீங்க ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தனியா அவங்களுக்கு தனியா நான் டீச் பண்றேன். நான் எழுத போறேன் நான் எக்ஸாம்? நோ. பயாலஜிக்கு ஒரு பக்கம் ஆஷா மேம் பார்த்தா ஹலோ ஹலோ எஸ் ஓகே, எங்க வாய்ஸ் போச்சு அதை சொல்லுங்க. எதுல இருந்து உங்களுக்கு கேட்கல? எதுல இருந்து உங்களுக்கு வந்து கேட்கல? எது பேசின வரைக்கும் உங்களுக்கு கேட்டுச்சு வாய்ஸ்? சி, பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன கேட்டுட்டு இருக்காங்க, they are asking like மேம் நாங்க வந்ததுக்கு அப்புறமா சேர்த்து லைவ் எடுங்க மேம், இப்போ வேணாம் மேம் அப்படின்றாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்றாங்க. நான் நேரா வந்து நான் போயிட்டு அவங்களுக்கு வந்து பயாலஜி குரூப் பசங்களுக்கு வந்து 1920 அப்ப மட்டும் போய் நான் சேர்த்தே எல்லாருக்கும் லைவ் நடத்திட்டு போயிடலாம்ல. நான் ஏன் இப்ப நடத்துறேன்? நீங்கெல்லாம் முன்னாடியே முடிச்சு வச்சிருவீங்க, நீங்க டென்ஷன் ஆகாம இருப்பீங்க. எனக்கு தெரியும் இப்ப எல்லாரும் கொஞ்சம் இப்பாடா இப்பயாச்சும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் நீங்க ரெஸ்ட் எடுக்காம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஓகே, ஏன்னா பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீட் எக்ஸாம் எழுதிக்கலாம், ஆர் பயாலஜி கட் ஆஃப் வச்சு நிறைய பயாலஜி ரிலேட்டட் கோர்ஸ் இருக்கு. நீங்க இன்ஜினியரிங்க்கு கட் ஆஃப் மிஸ் ஆனா போச்சு அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே முன்னாடியே பிளான் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். சரியா? அந்த பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பயாலஜி மேம் ஆஷா மேம் பாத்தீங்கன்னா மாத்தி 1 hour 11th 1 hour 12th 1 hour 11th 1 hour 12th ஒரு ஹோல் டே காலையில 8 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் ஏன் நாங்க போடுற எஃபர்ட், நாங்க போடுற ஹார்ட் ஒர்க்கை பார்த்து நீங்களும் ஹார்ட் ஒர்க் போடணும், நீங்களும் படிக்கணும். அதை தான் சொல்ல வரேன். சரியா? நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப். புரிஞ்சுக்கோ. நீ ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்ச, நீ உயிரை கொடுத்து படிச்ச அப்படின்னா அதுக்கான பலன் உன்னை தேடி வரும். புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். சோ தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். இவனுக்குலாம் வராதுடா, இவனுக்குலாம் சுட்டு போட்டாலும் படிப்பு வராது, உன்னால இது வரைக்கும் நீ குவார்டர்லியில ஹாஃப் இயர்லிலாம் வாங்காத மார்க்க நீ என்ன பப்ளிக்ல வாங்கிட போறியா அப்படின்னு கேட்டவங்க எல்லாருக்குமே கம்பேக் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் தான் இது. சரியா? சோ எனக்கு புரியுது, ஸ்கூல்ல போனாலும் வீட்டுல போனாலும் எங்க போனாலும் படி 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 படின்னு டார்ச்சர் பண்றாங்க நிறைய பேர். ஆமா, ஃபாஸ்டிங்ல வேற இருக்கீங்க. சோ நிறைய பேருக்கு இப்போ உடம்பு வேற சரியில்லாம இருக்கும், படிக்கிறது கஷ்டமா? ஆமா கஷ்டம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். பட் இது மேரத்தான். புரிஞ்சுக்கோ. நீ ஸ்லோவாவாச்சும் ஓடு, ஆனா ஓடுறத நிறுத்திடாத. அதுதான் நான் சொல்ற மெசேஜ். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Do you agree or not? Do you agree or not? நம்ம இப்போ ஸ்லோவா கூட ஓடலாம், ஆனா ஓடுறத நிறுத்திடக்கூடாது. ஓடுறத நின்னுட்டேன்னு வச்சுக்கோ, யூ ஆர் அக்செப்டிங் யுவர் டெஃபீட். ஓகே, நான் தோத்துட்டேன் அப்படிங்கறத நீ தோக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுற, ஒத்துக்கிற அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோ. நீ இப்ப வந்து ஒண்ணுமே படிக்காம இருக்க கூடாது. 1 minute கூட ஒண்ணுமே படிக்காம இருக்காத. ஸ்லோவா படி, அட்லீஸ்ட் ஒரு 1 mark படி. ஓகேவா? ஆனா ஒண்ணுமே படிக்காம நீ இருந்தேன்னு வச்சுக்கோ, you are accepting your defeat. ஓகே, எனக்கு இந்த சீட் வேணாங்க அப்படின்னு வேற ஒரு பையன் கையில எடுத்து கொடுக்குற, ஆர் வேற ஒரு ஸ்டூடெண்ட் கையில நீ உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சீட்டை கொண்டு போய் கொடுக்குற அப்படின்னு தான் அர்த்தம்.
புரிஞ்சுதா? சோ லெட்ஸ் ரன் பசங்களா. ஓகேவா? எப்பயுமே சுத்தி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய எனர்ஜி வந்து பூஸ்ட் அப் ஆகும். இப்போ நிறைய பேர் இப்போதான் தூங்கி எழுந்துட்டு இருப்பீங்க. சோ வந்து இங்க நான் சொல்லி தரத பார்த்தோம், இங்க கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் படிக்கிறத பார்த்தோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து படிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோ, உனக்கே தெரியாம நீ நிறைய படிச்சு முடிச்சிருப்ப. ஓகே, when you want to run fast, இந்த கோட் யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் ஜஸ்ட் சொல்றேன். when you want to run fast you run alone, but when you want to run long you run with us. ஓகேவா? you run with a companion. புரிஞ்சுதா? நீ ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படின்னா நீ உன் ஃப்ரெண்டு கூட நட அப்படின்னு சொல்லுவாங்க. so that long journey நமக்கு போர் அடிக்காம நம்ம எங்கேயுமே கிவ் அப் பண்ணாம நம்ம வந்து நடப்போம். நீ நான் ஃபாஸ்டா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா தனியா போ. ஓகே, நமக்கு இப்போ கெமிஸ்ட்ரிக்கு லீவ் இருக்கு. கெமிஸ்ட்ரிக்கு அப்புறமா we have physics exam also. நம்ம ஒரு லாங் ரன் பண்ணியே ஆகணும். லாங் ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓடி ஆகணும். சரியா? இப்போ எல்லாரும் சேர்ந்து படிக்க ரெடியா? this is not like competitive exam. இவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டா இவனுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடையாது அப்படின்னு இருக்க போறது கிடையாது இல்லையா? நம்ம எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். so share as much as possible. அதுதான் நீ எங்களுக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப். அது பயாலஜி லைவா இருக்கட்டும், பிசிக்ஸ் லைவா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி லைவா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணு. ஓகேவா? புரிஞ்சுதா? so let's begin. எல்லாரும் ஒரு ஃபயரை போடு. இதுக்கப்புறமா எனக்கு சாட்ல எந்த ஒரு வெட்டி பேச்சுமே வரக்கூடாது. நம்ம எல்லாருமே தீ மாதிரி வெறி மாதிரி படிக்க போறோம். இன்னைக்கு வால்யூம் 2. என்ன நான் சொல்லிட்டேன், ஆர்கானிக் இருக்கு, கஷ்டமா இருக்கும், கடுப்பா இருக்கும், எல்லாமே வந்து இருக்கும். ஆனா ஐ வில் மேக் திங்ஸ் ஈஸியர் ஃபார் யூ. நான் இன்னைக்கு நடத்த போறது, நேத்து நடத்தினது எல்லாமே அந்த பிடிஎஃப்ல இருக்கு. நான் இந்த பிளாக் ஸ்லைட் அனுப்பினேன்னா உன்னால பிரிண்ட் அவுட் கூட போட்டுக்க முடியாது. ஸோ நீ ஈஸியா பிரிண்ட் அவுட் போட்டுக்கிற மாதிரி உனக்கு நான் அந்த கெமிஸ்ட்ரி மெட்டீரியல் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னமும் ஒரு 100 பேஜஸ்க்குள்ள தான் இருக்கு. சரியா? தயவு செய்து ஒரு 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சு படிங்க. ஓகே, ஸோ டுடே வாட் யூ ஆல் வில் பி doing is go take print out of that material and complete each and every questions in that. Okay, I can make sure அந்த ஒரு மெட்டீரியல்ல நீங்க கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்க. 1 மார்க் क्वेश्चन என் கூட சேர்ந்து புக் பேக் புக் இன்சைட் 1 மார்க் क्वेश्चन படிச்சிட்டீங்க. நான் கொடுத்த ப்ராப்ளம்ஸ்லாம் படிச்சிட்டீங்க. நான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நாளைக்கு ஃபுல்லா டீச் பண்ண போறேன். அந்த ப்ராப்ளம்ஸ் படிச்சிட்டீங்க அப்படினாலே ப்ராமிஸா I can tell you that you can score 95+. நான் 95+ங்கிறதே கம்மியா சொல்றேன். நீ எக்ஸாம் முடிச்சு வந்து சொல்ல போற பார். நான் உங்களுக்கு இப்ப கொடுத்திருக்கிற மெட்டீரியலை கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்க. அது கூட 1 மார்க் क्वेश्चनும் and then நான் நடத்த போறது லைவ்ல நடத்துற அந்த ப்ராப்ளம்ஸும் படிச்சிட்டீங்க அப்படினாலே நீங்க 95+ ஷார்ட் ஷார்ட்டா வாங்கலாம். சரியா? கம்பல்சரிக்கு நான் தனியா லைவ் வரேன், ப்ராப்ளம்ஸ்க்கு தனியா லைவ் வரேன், ஏபிசிடிக்கு தனியா லைவ் வந்திருக்கேன். நேத்து ஆல்ரெடி நேமிங் ரியாக்ஷன் நம்ம வந்து முடிச்சிட்டோம். சோ ப்ளீஸ் கோஆபரேட். ஓகே, சூப்பர். தயவு செய்து அந்த மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி அப்பாட்டியோ அம்மாட்டியோ கொடுத்து போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து படிங்க. சரியா? ஓகே, so let's begin with this. நம்ம இதுல வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் from chapter 8. ஓகே, டக்கு 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 டக்குன்னு முடிக்கிறோம். Discuss the Lowry-Bronsted concept of acid and bases. Okay, so இப்போ acid and basesக்கு வந்து மொத்தமா 3 பேர் வந்து தியரி கொடுத்திருந்தாங்க. யார் யாரு அப்படின்னா Arrhenius அப்படிங்கிறவர். ரெண்டாவது வந்து இங்க பாரு, எனக்கு கண்ணு தெரியாது, நான் கண்ணாடி கொண்டு வரல. சோ நீங்க சாட்ல என்ன சொன்னாலுமே எனக்கு சரியா தெரியாது. நான் ஷார்ப்பா பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு 1 hourல தான் நான் சாட் பார்ப்பேன். அதுக்குள்ள சாட்ல பேசுனீங்கன்னா I won't listen. புரிஞ்சுதா? சோ இப்போ இதை நல்லா லிசன் பண்ணுங்க. மொத்தமா 3 பேர் வந்து ஆசிட் பேஸ் தியரி வந்து கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா Arrhenius. சரியா? செகண்ட் யாரு அப்படின்னா Bronsted and Lowry. செகண்ட் வந்து யாரு? Bronsted and Lowry. தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லூயிஸ். சரியா? லூயிஸ். இப்போ இத வந்து நல்லாவே கவனிங்க. சோ Lowry and Bronsted வந்து ஆசிட் அண்ட் பேஸ் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தலாமா நம்ம? சோ ஆசிட் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க? சோ ஆசிட் அப்படின்னா what they are telling is, just a minute. Yeah, so acid அப்படினா it has tendency to donate a proton. proton னா என்னடா? proton அப்படினா ஹைட்ரஜன் அயான் அப்படினு அர்த்தம். proton அப்படினா ஹைட்ரஜன் அயான் அப்படினு அர்த்தம். சரியா? ஆசிட்னா அது வந்து ஹைட்ரஜனை டொனேட் பண்ணும் அப்படினு சொல்றாங்க. ஆசிட்னா வந்து அது என்ன பண்ணுமா? ஹைட்ரஜனை வந்து டொனேட் பண்ணும் அப்படின்றாங்க. அடுத்து base is a substance that has tendency to accept a proton. இதே அந்த புரோட்டானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது வந்து பேஸா. ஓகே, புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அது வந்து பேஸ். புரோட்டானை டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஆசிட். ஓகே, இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl. HCl வந்து என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை டொனேட் பண்ணும் இல்லையா? தோபான் H+ வந்து அது டொனேட் பண்ணும். H+Cl- தான் பிரியும். ஸோ தட் இஸ் டொனேட்டிங் ஹைட்ரஜன். அப்போ அது வந்து என்னது அப்படின்னா தட் இஸ் ஆசிட். புரிஞ்சுதா? எஸ். ஸோ இப்போ
pH அப்படினா என்ன பார்க்கலாமா? So pH of a solution is defined as negative logarithm of base 10. இந்த pH உடைய ஃபார்முலா தெரிஞ்சாலே இந்த டெஃபினிஷனை நம்ம ஈஸியா வந்து எழுதிடலாம். ஈஸியான ஒரு क्वेश्चन தான். ஓகே, சோ pH அப்படிங்கிறது வந்து மைனஸ் லாக் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான். இங்க ஹைட்ராக்சைடு அயானும் எழுதலாம், இல்லனா ஹைட்ரோனியம் அயானும் வந்து எழுதலாம். சரியா? சோ pH is given by minus log of hydronium ion H3O+ ion. இதுதான் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படினா pH is defined as the negative logarithm of, okay, pH is defined as the negative logarithm of base 10, okay, negative logarithm of, negative ku da minus sign, negative logarithm of base 10 of the molar concentration of hydronium ion. இது வந்து என்னது? இந்த square bracket தானே concentration. என்ன concentration? Molar concentration of the hydronium ion present in the solution. Okay, so pH is given by minus log base 10 hydronium ion concentration. புரிஞ்சுதா? சூப்பர். இப்போ POH உடைய ஃபார்முலா வந்து என்ன? POH which is equal to minus log base 10 OH minus ion concentration. சரியா? OH minus ion concentration, hydroxide ion. ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. மைக்க கிட்ட வச்சு பேசாதீங்க, காது வலிக்குது. அப்படியா? சரி, ஓகே. இப்போ எல்லாருக்குமே சவுண்ட் ஓகேவா? இப்போ எல்லாருக்குமே கிளியரா இருக்கா? ஆடிபிளா? ஆடிபிள்னா ஆடிபிள் அப்படின்னு சாட்ல சொல்லுங்க. இந்த வாய்ஸ், இந்த சவுண்ட் வந்து கிளியரா? Please let me know. In the voice, in the sound, clear ah? Audible, clear, okay, done. நான் அப்ப கத்தல. இப்போ வந்து பாருங்க, pH plus POH என்னது? pH plus POH வந்து என்னது? It is equal to 14 இல்லையா? Which is equal to 14. இந்த மூணு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நிறைய என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டிஃபைன் பஃபர் சொல்யூஷன், பஃபர் ஆக்ஷன். முதல்ல பஃபர் அப்படின்னா வந்து என்னது? சரியா? முதல்ல பஃபர் அப்படின்னா என்னது? நம்ம படிக்கிறப்பெல்லாம் ஒரு பஃபர் டே அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? நான் ஒரு 3 நாள், ஒரு 4 நாள் லீவ் இருக்கு எனக்கு எக்ஸாம்க்கு அப்படின்னா 3 நாள்ல நான் நினைச்சது பிளான் பண்ணதெல்லாம் நான் வந்து படிச்சு முடிச்சிட போறேன். ஓகே, இப்போ மோலார் கான்சென்ட்ரேஷன்னா என்ன மேம்? இட்ஸ் just concentration in terms of moles. ஓகேவா? in terms of moles, அததான் வந்து நம்ம molar concentration அப்படின்னு சொல்றோம். சரியா? concentration of the solution சொல்லுவோம் இல்லையா? molar mass, okay, active mass divided by number of moles, அததான் நம்ம molar concentration அப்படின்னு சொல்றோம். okay, so listen here. இப்போ நம்ம வந்து அந்த 3-4 நாள் லீவ்ல 3 நாள் வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா? அந்த 3 நாள்ல படிக்க முடியாதது எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த 4வது நாள் பஃபர் டேல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரியா? முடிக்க முடியாட்டியும் நம்ம அந்த 4வது நாள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு. சோ அதே மாதிரி தான் இங்க வந்து பஃபர் அப்படின்னா என்ன? A buffer is a solution which consists of mixture of weak acid and அதோடைய conjugate base. ஓகே, சோ பஃபர் வந்து தன்னுடைய pH அவ்வளோ ஈஸியா மாத்திக்காது. சரியா? பஃபர் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா அது வந்து தன்னுடைய pH வந்து அவ்வளோ சீக்கிரமா ஸ்கிரீன் பிளர். இப்போ ஓகே, ஓகே, இப்போ ஓகே ஆயிடும் ஸ்கிரீன். பஃபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய pH அது வந்து அவ்வளோ ஃபாஸ்டா வந்து அது வந்து என்ன பண்ணிக்காது அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்காது. சரியா? ஓகே, சோ ஒரு வீக்கான ஆசிட் அதோடைய கான்ஜுகேட் பேஸ், அப்படி இல்லைன்னா ஒரு வீக்கான ஒரு பேஸ் அதோடைய கான்ஜுகேட் ஆசிட். ஓகே, ஆசிடும் பேஸும் தானே வந்து பேரா இருக்கும். ஆசிடுக்கு எப்பயுமே கான்ஜுகேட் பேஸ் தான் வந்து பேரா இருக்கும். ஓகே, அதே மாதிரி பேஸுக்கு எப்பயுமே ஒரு கான்ஜுகேட் ஆசிட் தான் வந்து பேரா இருக்கும். ஓகேவா? சோ பஃபர் இஸ் a solution which consists of ஒரு வீக் ஆசிட் அண்ட் அதோடைய கான்ஜுகேட் பேஸ். ஒரு வீக் ஆசிடும் அதோடைய கான்ஜுகேட் பேஸும் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we call it as a buffer solution. அதே நேரத்துல ஒரு வீக் பேஸ் அதோடைய கான்ஜுகேட் ஆசிட நம்ம வந்து பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். this buffer solution, இதுதான்டா இம்பார்ட்டன்டான வார்த்தை, resist drastic change in pH. ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சமா வந்து இதுல வந்து நான் கொஞ்சம் ஆசிட் ஆட் பண்றேன், அப்ப அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்ல. கொஞ்சமா நான் இதுல பேஸ் ஆட் பண்றேன், அப்ப அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்ல. அது வந்து ஆவாம பாத்துக்கும். சரியா? இட் ரெசிஸ்ட்னா தடுக்கும். சோ இட் ரெசிஸ்ட் டிராஸ்டிக் சேஞ்ச் இன் pH. pH வந்து அப்படியே டக்குன்னு அப்ரப்டா டிராஸ்டிக்கா மாறத வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த பஃபர் வந்து தடுத்துரும். ஓகே, upon addition of small quantities of acid or base, and thus the ability is called as buffer. நான் கொஞ்சமா அந்த பஃபர் சொல்யூஷன், இதானே பஃபர் சொல்யூஷன், இந்த பஃபர் சொல்யூஷன்ல நான் கொஞ்சமா வந்து ஆசிடோ இல்ல கொஞ்சமா நான் வந்து பேஸையோ ஆட் பண்ணேன் அப்படின்னா அதோடைய pH வந்து
பெரிய அளவுல வந்து மாறாம பாத்துக்கும். அதுதான் பஃபர் ஆக்ஷன். அதுக்கு பேர் தான் பஃபர் ஆக்ஷன். ஓகே, பஃபர் சொல்யூஷன்னா என்ன? யாருக்கெல்லாம் இந்த ரெண்டு क्वेश्चनமே வந்து கிளியரா இருக்கு? எஸ், பஃபர் சொல்யூஷன் அப்படினா வந்து என்னது? ஒரு வீக் ஆசிடும் அதோடைய கான்ஜுகேட் பேஸும். ஓகே, ஆர் ஒரு வீக் பேஸ் அதோடைய கான்ஜுகேட் ஆசிட். இதுதான் வந்து ஒரு பஃபர் சொல்யூஷன். ஓகே, பஃபர் ஆக்ஷன் அப்படின்னா அதுல நான் கொஞ்சமா ஆசிடோ இல்ல கொஞ்சமா பேஸோ ஆட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து தன்னுடைய pH அவ்வளோவா மாத்திக்காது. அதுதான் வந்து பஃபர் சொல்யூஷன். ஓகே, பஃபர் ஆக்ஷன். நெக்ஸ்ட், solubility product அப்படின்னா என்ன? solubility product நம்ம KSP அப்படின்னு வந்து எழுதுவோம் இல்லையா? So solubility product of a compound is defined as the product. ப்ராடக்ட்னா என்ன? இந்த இடத்துல என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன். நம்ம மேக்ஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா? ப்ராடக்ட் BCC क्वेश्चन நடத்துறேன்டா, கவனிங்க. ஓகேவா? நான் நடத்துறேன், எங்கேயும் போல. BCC யூனிட்ஸ் எல்லாம் எந்த क्वेश्चन சொல்றீங்க எக்ஸாக்ட்டா அப்படின்னு சொல்லுங்க, நான் நடத்துறேன். எனிவே PDFல அது எல்லாமே இருக்கு, சரியா? வெயிட் பண்ணுங்க. This is defined as the product of the molar concentration of the constituent ions. Product of molar concentration na concentration of constituent ions. Constituent ions அப்படினா என்ன தெரியுமா? இப்போ எக்ஸாம்பிள் NaCl இருக்கு அப்படினா இந்த NaCl உடைய constituent ions யாரு? Na பிளஸும் Cl மைனஸும். சரியா? NaCl உடைய constituent ions வந்து யாரு? Na பிளஸும் Cl மைனஸும். சரியா? Each raised to the power of the stoichiometric coefficient in the balanced chemical equilibrium. ஓகே, அதுடைய பவர்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதுடைய பவர்ல வந்து இந்த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ல ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், அதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் எழுதுவோம் இல்லையா? இது எவ்வளோ மோல்ஸ் இருக்கு, அது எவ்வளோ மோல்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? solubility product அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? solubility product of a compound is defined as the product of molar concentration of the constituent ions. Product of molar concentration of the constituent ions, அதோடைய பவர்ல ஸ்டாக்கியோமெட்ரி கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம வந்து எழுதியிருப்போம். ஜஸ்ட் இந்த KPKC எல்லாம் எழுதணும் இல்லையா? அந்த KPKC மாதிரியே தான். ஓகே, அடுத்து Arrhenius theory of acid and base உடைய limitations வந்து நமக்கு கேக்குறாங்க. And limitations, sorry, இங்க நான் லிமிடேஷன்ஸ் கொண்டு வரல, வெறும் Arrhenius theory of acid and base அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். அக்கார்டிங் டு ஹிம் ஆசிட் அப்படிங்கிறது வந்து எது வந்து நமக்கு Arrhenius பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் அயான் கொடுத்தா அது வந்து ஆசிட். Arrhenius பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் அயான் கொடுத்தா அது வந்து என்னது அப்படின்னா ஆசிட். PDF is in description. PDF எங்க இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ எனக்கு நல்லா கவனிங்க, HCl இருக்கா? HCl என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜன் அயானை கொடுத்துரும். It gives hydrogen ion. புரிஞ்சுதா? ஸோ இது வந்து என்னது அப்படின்னா ஆசிட். H2SO4 போட்டுக்கோங்க, H2SO4 போடுங்க. H2SO4 வந்து 2H+, ரெண்டு ஹைட்ரஜன் அயான் கொடுக்குது. அண்ட் தென் SO4 2- அயான். ஸோ Arrhenius பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் அயான் கொடுத்தா அது வந்து ஆசிட். ஹைட்ரஜன் அயான் கொடுத்தா அது வந்து ஆசிட். எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட். ஓகே, அடுத்து பேஸ் அப்படின்னா என்ன? ஒண்ணுமே இல்லை, ஹைட்ராக்சில் அயான் கொடுத்தா OH- அயான் கொடுத்தா அதுதான் வந்து பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹைட்ரஜன் அயான் கொடுத்தா அது ஆசிட், ஹைட்ராக்சைடு அயான் கொடுத்தா அது வந்து பேஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ Arrhenius ஆசிட் அப்படின்னா ஹைட்ரஜன் அயான் கொடுக்கும், Arrhenius பேஸ் அப்படின்னா ஹைட்ரோனியம் அயான் கொடுக்கும். இப்போ Bronsted and Lowry ஆசிட்ல ஆசிட்னா என்ன? Bronsted and ஆசிட்ல ஆசிட்னா என்ன? டக்கு டக்குன்னு சாட்ல சொல்லுங்க. Bronsted and Lowry பொறுத்த வரைக்கும் ஆசிட்னா என்ன? புரோட்டான் கொடுத்தா ஆசிட். நோ PDF அவைலபிளா? நான் தான் ஓபன் பண்ணி காட்டினேனே, நான் ஓபன் பண்ணி காட்டினேன், போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இந்த லைவ் உடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரியா? ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. எனக்கு ஹைட்ரஜன் அயான் கொடுத்தாலே அது வந்து என்னது அப்படின்னா அது வந்து புரோட்டான் கொடுத்தா, வெரி குட், புரோட்டான் டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு ஆசிட். ஓகே, இதே புரோட்டான் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா பேஸ். சரியா? புரோட்டான் அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா பேஸ். இங்க ஹைட்ரஜன் அயான் கொடுத்தா Arrhenius ஆசிட், ஹைட்ராக்சைடு அயான் OH- அயான் கொடுத்தா அது வந்து பேஸ். இப்போ NaOH எடுத்துக்கிறோம். நம்ம NaOH வந்து என்ன பண்ணும்? NaOH வந்து என்ன பண்ணும்? Na+ and then OH- இல்லையா? ஸோ ஹைட்ராக்சைடு அயானை வந்து கொடுக்குது. NaOH வந்து என்ன பண்ணுது? ஹைட்ராக்சைடு அயானை கொடுக்குது இல்லையா? அதே மாதிரி கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து எடுத்துக்கோங்க, Ca2+ and then 2OH-, ரெண்டு ஹைட்ராக்சைடு அயான் வந்து கொடுக்குது. ஸோ ஹைட்ராக்சைடு அயான் கொடுத்தா Arrhenius பொறுத்த வரைக்கும் பேஸ். நெக்ஸ்ட் பஃபர் சொல்யூஷன், பஃபர் ஆக்ஷன் நம்ம வந்து முடிச்சிட்டோம்.
buffer solution, buffer action முடிச்சிட்டோம். Identify the conjugate acid and base pair of the following. First எனக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இப்போ சொல்றேன். ஓகேவா? இப்போ டெஸ்ட் தானே இப்போ நான் வைக்கிறேன், நான் சொல்லிடுறேன், இதுக்கு ஆன்சர் வந்து நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, ஸோ இப்போ ஆசிட்னா என்ன? ஹைட்ரஜன் கொடுக்கும். பேஸ்னா என்ன? ஹைட்ரஜனை வாங்கிக்கும். கிளியரா? ஓகே, இப்போ ஒரு ஆசிட் அது ஹைட்ரஜனை கொடுத்ததுக்கு அப்புறம் அதுகிட்ட மீதி என்ன இருக்கோ அதான் அதோட கான்ஜுகேட் பேஸ். அதான் அதோடைய கான்ஜுகேட் பேஸ். ஓகே, பேஸ் என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை வாங்கிக்கும். ஒரு பேஸ் இருக்கு, அது ஹைட்ரஜன் வாங்கின அப்புறம் அதுகிட்ட என்ன இருக்கோ அதுதான் கான்ஜுகேட் ஆசிட். ஓகே, புரிஞ்சுதா? ஒரு ஆசிடுக்கு பேர் யாரு? கான்ஜுகேட் பேஸ். ஒரு பேஸுக்கு பேர் யாரு? கான்ஜுகேட் ஆசிட். ஓகே, ஆசிட் ஹைட்ரஜனை, ஆசிட்ல ஒரு ஹைட்ரஜனை கம்மி பண்ணா அதோட கான்ஜுகேட் பேஸ் வந்துரும். ஓகே, இதே பேஸ்ல ஒரு இது ஆட் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, பேஸ்ல ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கான்ஜுகேட் ஆசிட் வந்துரும். புரிஞ்சுதா? எஸ். இப்போ எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் வந்து எழுதுறேன். HS மைனஸ் பிளஸ் பிளஸ் HF எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா F மைனஸ் அண்ட் தென் H2S. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் கேக்குறாங்க. ஐடென்டிஃபை த கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர். எனக்கு இதுல யார் வந்து ஆசிட் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இதுல யார் வந்து ஆசிட்? யாரு ஹைட்ரஜனை கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் ஆசிட் இல்லையா? யாரு ஹைட்ரஜனை கொடுத்துருக்காங்க? சாட்ல ஆன்சர் பண்ணு. நான் உனக்கு கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ஹியர் ஆஃப்டர் யூ ஷுட் ஆன்சர் மீ. HF தான் ஆசிட். வெரி குட், HF தான் ஆசிட். ஓகே, HF தான் ஆசிட். HF வந்து ஹைட்ரஜனை கொடுத்ததுக்கு அப்புறமா மீதி என்ன இருக்கு? F தானே இருக்கு. அப்ப அதுதான் அதோட கான்ஜுகேட் பேஸ். அப்ப அதுதான் அதோடைய கான்ஜுகேட் பேஸ். ஓகே, இங்க பாரு, HS வந்து என்னது? இட் இஸ் அ பேஸ். இது வந்து பேஸ். அது அந்த ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதான் அதோடைய கான்ஜுகேட் ஆசிட். ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா அது வந்து கான்ஜுகேட் ஆசிட். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் क्वेश्चनக்கு வருவோம். எனக்கு இதே மாதிரி சொல்லுங்க. செகண்ட் क्वेश्चन வந்து எழுதுறேன் நான் இங்க. HPO4 2 minus plus SO3 2 minus which is giving me PO4 3 minus and then HSO3 minus. Okay, so tell me, let me know here. எனக்கு வந்து இதுல வந்து ஆசிட் யாரு? A ஆசிட் யாரு? மேம் மினி மெட்டீரியல் தான் நீங்க சொன்ன PDF. ஆமா ஆமாண்டா, மினி மெட்டீரியல் தான் நான் சொன்ன PDF. ஓகேவா? அழகா சூப்பரா ஆன்சர் பண்றீங்க பாருங்க. குட் குட். ஸோ இதுல வந்து எது வந்து ஆசிட்? யார் வந்து ஹைட்ரஜனை கொடுக்குறாங்க அவங்க தான் ஆசிட். ஸோ இதுதான் ஆசிட். HPO4ல தோப்பார் H போயிடுச்சு, H கம்மி ஆயிடுச்சு. அப்போ இதுதான் என்னுடைய கான்ஜுகேட் பேஸ். இதுதான் என்னுடைய கான்ஜுகேட் பேஸ். சரியா? இப்போ அப்ப இவர் ஆசிட்னா இவர் தான் பேஸ். பேஸ் ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணிட்டா அதுதான் கான்ஜுகேட் ஆசிட். அதுதான் கான்ஜுகேட் ஆசிட். ஓகே, இப்போ நான் தேர்ட் क्वेश्चन எழுதுறேன். எனக்கு இதுல ஆசிட் யாருன்னு சொல்லுங்க. தேர்ட் क्वेश्चन எழுதுறேன். ஆசிட் யாருன்னு சொல்லுங்க. NH4 CO3 2 plus NH3 plus HCO3. Okay, so now tell me what is the acid here? What is the acid here? இங்கிட்டு acid எவரு? ஃபாஸ்டா NH4 ஆமா இவர் தான் வந்து ஆசிட். ஏன்னா ஒரு ஹைட்ரஜனை வந்து லூஸ் பண்ணிடுது. அப்போ ஒரு ஹைட்ரஜனை லூஸ் பண்ணிடுச்சுன்னா NH4ல NH3 தான் இருக்கும். அப்போ அவர் தான் கான்ஜுகேட் பேஸ். ஓகே, இவரு பேஸ். பேஸுக்கு என்ன இருக்கும்? கான்ஜுகேட் ஆசிட் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ ஆன்சர் மீ. இந்த ஒரு ஃபிலிப்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. கான்ஜுகேட் ஆசிட் அண்ட் பேஸ் டிஃபர் பை டேஷ். கான்ஜுகேட் ஆசிட் அண்ட் பேஸ் டிஃபர் பை டேஷ். ஒரு கான்ஜுகேட் ஒரு ஆசிடும் அதோடைய கான்ஜுகேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? ஒரு பேஸுக்கும் அதோடைய கான்ஜுகேட் ஆசிடுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஹைட்ரஜன் அயான். வெரி குட், இட் டிஃபர்ஸ் பை ஹைட்ரஜன் அயான் அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். இல்லைனா புரோட்டான் அப்படின்னு எழுதலாம். இட் டிஃபர் பை அ புரோட்டான் அப்படின்னு எழுதலாம். இல்லைனா ஹைட்ரஜன் அயான் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இந்த சாப்டர்ல இதை தாண்டி நிறைய 5 மார்க்ஸ் இருக்கு. லீவிஸ் ஆசிட் அண்ட் பேஸ் வந்து ஒரு 5 மார்க், காமன் அயான் எஃபெக்ட் ஒரு 5 மார்க். ஓகே, அதே மாதிரி பஃபர் வச்சு ஒரு 5 மார்க் இருக்கு. ஹெண்டர்சன் ஹசல்பேக் ஈக்குவேஷன் வச்சு இருக்கு. டிரைவ் த ரிலேஷன் பிட்வீன் pH அண்ட் POH இருக்கு. ஸோ இதை தாண்டி நிறைய 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. சரியா?
ஸோ எல்லாருமே சாட்ல ஒரு ஃபயர் போடு. சக்சஸ்ஃபுல்லா இதுல இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸ் லைக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர்ஸை வந்து முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ 9th சாப்டர் போலாமா? ஸோ மக்களே, யாரெல்லாம் இன்னும் வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் நடத்துற எல்லா கொஸ்டினுமே எதுல இருக்கு அப்படின்னா, கீழே நான் வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், மினி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெட்டீரியல்ல இது எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மெட்டீரியல் யார் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு தெரியல. சம் ஒரு மேபி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா யாரும் தெரியல. இட் வாஸ் லைக் சோ குட். ரொம்ப வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா அதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கும் வந்து இருக்கு, இங்கிலீஷ் மீடியமுக்கும் வந்து இருக்கு. ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கான சென்டம் செக்லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாமா? அட்லீஸ்ட் ஒரு சாப்டருக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணி குடிச்சுப்போம். ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லாலாம் 5 மார்க்ல ஈவினிங் படிப்போம். சரியா? ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா 5 மார்க் ஈவினிங் படிப்போம். ஓகே, யா. ஸோ ஸ்டேட் Kohlrausch law. ஓகேவா? ஸ்டேட் Kohlrausch law. மேம் டோன்ட் ஃபோக்கஸ் அந்த சாட். எங்கே போகிறேன் நான் வந்து இங்கே நின்னா கூட எனக்கு சாட் தெரியவே தெரியாது. இப்போ எனக்கு சாட்டே தெரியாது. நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தா தான் சாட் தெரியும். சரியா? ஐ கேனாட் ஃபோக்கஸ் ஆன் த சாட். கண்ணாடி போடல. ஓகே, ஸோ வாங்கப்பா. ஸோ Kohlrausch law அப்படின்னா என்ன பார்க்கலாமா? At infinite dilutionல the limiting molar conductivity of an electrolyte is equal to sum of the limiting molar conductivity of the constituent ions. Constituent ions அப்படின்னா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன். NaClல என்னென்ன அயான்ஸ் எல்லாம் இருக்கும்? Na+ அப்படின்னு இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க மெகா மெட்டீரியல் மாதிரி இருக்கு. அதே தான் நான் சொன்னேன். இட் இஸ் நாட் மினி மெட்டீரியல். இது வந்து மினி மெட்டீரியல் கிடையாது. இட் இஸ் அ மெகா மெட்டீரியல். இட் இஸ் அ மெகா மெட்டீரியல். ஓகேவா? இந்த வருஷம் மினி மெட்டீரியல் கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல. இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ்க்கும் மேக்ஸுக்கும் மட்டும்தான் இந்த வருஷத்துடைய கவர்மெண்டோட மினி மெட்டீரியல் நான் பார்த்தேன். கெமிஸ்ட்ரிக்கு எங்க தேடியும் கிடைக்கவே இல்லை. சரியா? உங்க ஸ்கூல்ல கொடுத்தாங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்கன்னா அதை நீங்களே வச்சு நல்லபடியாக படிங்கடா. ஓகேவா? உண்மையாக அது வந்து லைக் எப்படி சொல்றது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் ஆகணும்னு இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு ஹெல்ப் சம்படினா வந்து கொடுங்க. சரியா? ஓகே, டன். So limiting molar conductivity அப்படின்னா என்னது? Limiting molar conductivity of NaCl is given by sum of the sumனா என்ன? sum நான் என்னது add பண்றோம். sum of the limiting molar conductivity of constituent ions. Constituent ions na Na+ and Cl- ion. அதுல என்னென்ன அயான்ஸ் இருக்கும்? அப்ப NaCl உடைய லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து Na உடைய லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி பிளஸ் குளோரின் உடைய லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆட் பண்ணா நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? ஓகே, குட், சூப்பர். அடுத்து Faraday's law. ரொம்ப இம்பார்ட்டன்ட். Faraday's law வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த Faraday லாவை எப்படியாச்சும் இந்த கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுருவாங்க. எய்தர் டைரக்டா ஸ்டேட் Faraday's law அப்படின்னு Faraday ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா ரெண்டுத்தையுமே எழுத சொல்லி மேபி உங்களுக்கு வந்து எதுல கேட்கலாம் அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். அப்படி இல்லைன்னா 3 மார்க்லயோ 2 மார்க்லயோ ஏதோ ஒரே ஒரு Faraday's law உங்களை வந்து எழுத சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னால என்ன பண்ணிடுவாங்க, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா they may either ask it in the 1 mark question லயாவது இது எப்படியாவது வந்து கேட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் Faraday's law வந்து கேட்டுருவாங்க. சரியா? ஓகே. ஆமா மேம் ஜிஆர்சி கொடுத்தாங்க மேம், வி பொங்க மெட்டீரியல் கொடுத்தாங்களா? சரிடா, ஓகேடா, வாங்க. ஸோ Faraday's first law வந்து என்ன சொல்லுது பார்க்கலாமா? The mass of the substance liberated at the electrode during electrolysis is directly proportional to the quantity of charge passed through the cell. ஒண்ணுமே இல்லை, அந்த எலக்ட்ரோட்ல எவ்வளோ மாஸ் டெபாசிட் ஆகுதோ அது வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கோ? எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு? குவான்டிட்டி ஆஃப் சார்ஜுக்கு. குவான்டிட்டி ஆஃப் சார்ஜுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ மாஸ் வந்து குவான்டிட்டி ஆஃப் சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ ஆன்சர் மீ. ஸோ குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் Q which is equal to current into time இல்லையா? Q which is equal to charge which is equal to current into time, right? So இப்போ நல்லா பாருங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த proportionality symbol ரிமூவ் பண்றதுக்காக ஈக்குவல் டு போட்டு ஒரு proportionality constant கொடுக்கிறேன். அந்த proportionality constant K கிடையாது, it is Z. சரியா? K கிடையாது, அது வந்து Z. அதுதான் electrochemical
ஈக்குவலண்ட் சரியா அதுக்கு பேர் என்னது எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் சரியா into IT so m is equal to z அப்படினா வச்சுக்கலாமா ZIT so mass வந்து quantity of charge க்கு directly proportional இதுதான் Faraday's first law இப்போ Faraday's second law அப்படினா என்ன பார்க்கலாமா so Faraday's second law அதுல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு ஒரு எலக்ட்ரோலைட் மட்டும் இல்ல Faraday first law படி நமக்கு வந்து ஒரே ஒரு எலக்ட்ரோலைட் தான் இருக்கு but according to Faraday's second law there are different electrolytes there are different electrolytes ஆனா என்ன சொல்றாங்க அப்படினா charge passed through the electrolyte வந்து same அப்படிங்கறாங்க okay when the same quantity of charges passed through the electrolyte different solutions ல நீங்க பாத்தீங்க அப்படினா இந்த different electrolytes different solutionல வந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த charge வந்து எப்படி இருக்காம் சேமா இருக்காம் charge வந்து எப்படி இருக்கு சேமா இருக்கு அப்போ the amount of substance liberated at the respective electrode are directly proportional to the electrochemical equivalent ஒண்ணுமே இல்ல மூணுத்துலயும் பாஸ் ஆகக்கூடிய சார்ஜ் வந்து சேம் அப்படினா mass of the substance liberated வந்து எதுக்கு directly proportional இருக்கு அப்படினா electrochemical equivalent சரியா electrochemical equivalent க்கு sacrificial protection question நடத்துவோம் சரியா இப்போ இத வந்து நம்ம கவனிக்கலாம் okay so which will be equal to the என்ன இல்லையாச்சு so பாத்தீங்க அப்படினா mass வந்து நம்ம electrochemical equivalent க்கு வந்து நமக்கு directly proportional இருக்கும் so எனக்கு மூணு electrolyte வந்து இருக்கு nickel sulfate or nickel ஏதாவது nickel sulfate copper sulfate cobalt sulfate இந்த மாதிரி மூணு different solution இருக்கு அப்படினா the mass of nickel deposited வந்து electrochemical equivalent of nickel க்கு directly proportional இருக்கும் mass of copper வந்து electrochemical equivalent of copper க்கு directly proportional இருக்கும் mass of cobalt வந்து electrochemical equivalent of cobalt க்கு வந்து directly proportional வந்து இருக்கும் அப்போ mass of nickel by electrochemical equivalent of nickel mass of copper by electrochemical equivalent of copper mass of cobalt by electrochemical equivalent of cobalt வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கும் சரியா சோ இந்த ஒரு ஸ்டேட்மென்ட்டாவே இருக்கட்டும் அதோடைய ப்ராப்பர் டெஃபினிஷன் எக்ஸ்பிரஷன் இல்லனா மார்க் கிடையாது இதுக்கு உங்களுக்கு 2 மார்க் क्वेश्चनல கேட்டாங்கனா இந்த எக்ஸ்பிரஷனுக்கு 1 மார்க் இந்த டெஃபினிஷனுக்கு 1 மார்க் சரியா okay write a note on sacrificial protection சரியா write a note on sacrificial protection sacrifice அப்படினா என்ன sacrifice அப்படினா என்ன நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம விட்டு கொடுக்கிறது சரியா ஒரு விஷயத்தை இழந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறது தான் வந்து என்னது அப்படினா வந்து sacrifice right இப்போ imagine very poor situation ஒரு hypothetical situation எடுத்துப்போமா இல்லனா வந்து இப்படியே வெச்சுப்போம் உங்க வீட்ல வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க ரைட் சோ அது வந்து என்ன அப்படினா அவங்க கூட அத வாங்கி ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு தேவையானதை வந்து வாங்கிக்கலாம் இல்ல வேணாம் நம்ம பையனுக்கு இத கேட்டிட்டு இருக்காங்க நம்ம பொண்ணு இத கேட்டிட்டு இருக்காங்க அவங்களுக்காக இது வந்து நம்ம சேர்த்து வைப்போம் அப்படினு சொல்லிட்டு அவங்களோட டிசைர்ஸ் வந்து sacrifice பண்ணிக்கறாங்க இல்லையா சென்ட் பங்காவா புரியல மேம் எங்க கெமிஸ்ட்ரி மேம் கவர்மெண்ட் மினி மெட்டீரியல் சென்னை டிஸ்ட்ரிக்ட் சென்ட் பண்ணாங்கன்னா தாராளமா படிங்க இந்த வருஷமா அப்படிங்கறத வந்து பாருங்க சரியா இந்த வருஷமா அப்படினு பாருங்க if you have the mini material or if you want to share with me கூட ஷேர் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா you can send here இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிருங்க tn vedantu team@gmail.com so that நான் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் okay so நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் so tn vedantu team@gmail.com சரியா இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா உங்களுடைய மினி மெட்டீரியலை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம் சரியா ஓகேவா சூப்பர் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் லாஸ்ட் இயர் மினி மெட்டீரியல் ஐ ஹேவ் பட் திஸ் இயரோட சென்னை டிஸ்ட்ரிக்ட் மினி மெட்டீரியல் கிடைச்சா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேபி அதுல இருக்கிறத நான் வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஓகேவா எஸ் சூப்பர் நம்ம அது படுத்தலாமா மேம் லைவ் 2 போடுங்க because நாங்க 5 pm அப்புறமா செல்ஃப் ஸ்டடி பண்ணுவோம் சரி வாங்க பாப்பறோம் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சிட்டு வரவங்கலாம் வந்து கேக்குறாங்க சரியா 11 guys pray together okay let's wish that we all score the best ever mark we wish for okay super so sacrificial protection அப்படினா வந்து என்னது metals such as magnesium zinc
இவங்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து கரோட் ஆயிடுவாங்க சரியா. இப்போ நம்ம யாரை ப்ரொடெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அயனை தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறோம். அயனை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போறோம். அயன் வந்து கரோட் ஆகாம அயனை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், அயனுக்கு மேல, அயனுடைய லேயருக்கு மேல ஜிங்க் இல்லைன்னா மெக்னீஷியமை நம்ம வந்து கோட் பண்ணிடுறோம். அயனுக்கு மேல ஜிங்க் இல்லைன்னா மெக்னீஷியமை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா வந்து நம்ம கோட் பண்ணிடுறோம் சரியா. எல்லாமே டைம் தான்டா, எப்போ ப்ரே பண்ணா என்ன, நம்ம படிக்கணும். ப்ரேயர்ஸ் வந்து அடுத்து ஓகேவா. நம்ம வந்து படிக்கிறோம், நம்ம படிச்சு நம்ம எழுதினா தானே வந்து கடவுளா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். நான் ஒண்ணுமே படிக்க மாட்டேன், சம் மேஜிக் ஹாவ் டு ஹேப்பன். அப்படியே வந்து லாஸ்ட் நாள் நான் வருவேன், அப்படியே 𝑗 என் மைண்ட்ல எல்லாமே வந்துடணும், நான் படிச்ச கொஸ்டின் மட்டும்தான் வந்துடணும், மேஜிக்கா மார்க் வரணும்னா வராது. வருமா? Do you guys really believe in magic? மேஜிக்லாம் நடக்காது, மேஜிக்லாம் நடக்காது. நீங்க படிச்சாதான் மார்க் வரும் சரியா. So don't expect for magic. புரிஞ்சுக்கோ. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க அப்படியே ஏதாச்சும் ஒரு ஜீபும்பா நடந்து மார்க் வந்துடும் அப்படின்னு. ஸோ ஜிங்க் இல்லைனா மெக்னீஷியம் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மேலே வந்து நம்ம வந்து கோட் பண்ணிடுறோம் சரியா. இப்போ ஏர் காற்று வருகிறது, அதே மாதிரி மாய்ஸ்சரில் வந்து வாட்டர் இருக்கு, காத்துல வந்து ஏர் இருக்கு. இதெல்லாம் வரப்போ என்ன ஆகும்னா இந்த மேலே இருக்கக்கூடிய லேயர் இந்த ஜிங்க் மெக்னீஷியம்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கரோட் ஆயிடும். மேலே இருக்கிற இந்த ஜிங்க் மெக்னீஷியம் எல்லாமே ஜிங்க் ஆக்சைடு மெக்னீஷியம் ஆக்சைடுன்னு ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து கரோட் ஆகிடும் சரியா. ஸோ சென்ட் மெட்டீரியல் கீழே இருக்குடா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஆல்ரெடி ஓகே. ஸோ தட் அயன் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடும். ஸோ தட் அயன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் ஆகிடும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க, இதான் கதை ஓகே. மெட்டல்ஸ் such as magnesium, zinc which are corroded more easily. இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கரோட் ஆகிடுவாங்க. யாரை கம்பேர் பண்ணுறப்போ, அயனை கம்பேர் பண்ணுறப்போ. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள வந்து சாக்ரிஃபிஷியல் ஆனோடாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் அவங்கள வந்து நம்ம சாக்ரிஃபிஷியல் ஆனோடாக வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த அயன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேத்தோடாக இருக்கும். அண்ட் இந்த அயன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it will be acting as the cathode okay. so அயனை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிடுறோம். எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது போலாம். ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் என்றால் என்ன? கேத்தோட்னா என்ன, ஆனோட்னா என்ன? நல்ல கேள்வி. கேத்தோட் ஆனோட்லாம் நம்ம வந்து எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோட் அப்படிங்கிறது வந்து ஒரு மெட்டல், சாதா மெட்டல் இல்லை, சார்ஜ்டு மெட்டல் சரியா. சார்ஜ்டு மெட்டல் ஓகே. ஸோ என்னுடைய மெட்டல் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறப்போ, பாசிட்டிவ்லி சார்ஜாக நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ அதை வந்து நம்ம ஆனோட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ பாசிட்டிவ் எண்டில் கனெக்ட் ஆகி இருக்கிறது வந்து என்னது, ஆனோட் ஓகே. நெகட்டிவ் எண்டில் கனெக்ட் ஆகி இருக்கிற எலக்ட்ரோட் வந்து என்னது, கேத்தோட் ஓகே. ஓகே, இப்போ எலக்ட்ரோடில் வந்து நமக்கு ஆக்சிடேஷன் நடக்குது அப்படின்னா அது எங்கே நடக்கும் அப்படின்னா ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும். ரிடக்ஷன் எங்கே நடக்கும், கேத்தோடில் எனக்கு ரிடக்ஷன் வந்து நடக்கும் ஓகே. I send mini material which given in school after this live. Okay da, சரி done. So கவனிங்க, the conductance of 1 meter cube of a electrolytic solution is called as specific conductance. Specific conductance என்ன? எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரோலைட் வந்து இருக்கு சரியா. அந்த எலக்ட்ரோலைட்ல 1 மீட்டர் கியூப், 4 சைடு 1 1 1 1, இந்த 1 மீட்டர் கியூப்ல எவ்வளோ கண்டக்டன்ஸ் இருக்கோ, எவ்வளோ அயான்ஸ், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்ட் ஆகுதோ ஓகே, அந்த கண்டக்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுவோம்ல, அதுதான் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் ஓகே. த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம் சரியா. த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் தான் ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டின்னு சொல்றோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது, தடுக்குதுன்னு அர்த்தம். மின் தடை, தடுக்குது, கரண்ட் பாஸ் ஆகுறத தடுக்கிறது தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதே கண்டக்டன்ஸ் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், மின் கொடுக்கறது, அதாவது கரண்ட்டை கொடுக்கறது. எலக்ட்ரான் பாஸ் ஆச்சுன்னா அது கண்டக்டன்ஸ், எலக்ட்ரான் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ரெசிஸ்டன்ஸ் சரியா. ஸோ த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ K காப்பா அப்படின்னு சொல்லுவோம். K which is equal to C into L by A சரியா. C into L by A, இது இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இதை வந்து வேற எப்படி எழுதலாம், K which is equal to கண்டக்டிவிட்டி இருக்கு இல்லையா, இது பதிலாக நான் வந்து கண்டக்டன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நான் ரெசிஸ்டன்ஸ் எழுதிக்கலாம். அப்போ 1 by R. Cக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம், 1 by R into L by A
1/r into L by A. இந்த L என்னது அப்படின்னா length. இந்த L வந்து என்னது length. A என்னது area of cross section. A என்னது area of cross section. இந்த L by A என்னது மொத்தமா இந்த L by A வந்து என்னது அப்படின்னா we call it as cell constant. We call it as cell constant. Okay. So unit முக்கியம். It is Siemens per meter. It is Siemens per meter. Okay வா புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்து போலாம். Define molar conductance. Okay. So நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா specific conductance அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். Now we are going to discuss about the molar conductance. Conductivity cell in which electrodes are separated by 1 meter and having volume per meter cube, 1 volume per meter cube of electrolytic solution which contains 1 mole of electrolyte. Okay. So ஒண்ணுமே இல்ல. இப்போ எனக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கண்டக்டிவிட்டி செல் இருக்கு. சரியா? ஒரு கண்டக்டிவிட்டி செல் இருக்கு. அந்த கண்டக்டிவிட்டி செல்ல வந்து எனக்கு ஆனோட் இருக்கும், கேத்தோடு இருக்கும். இல்லையா? ஆனோட் இருக்கும், கேத்தோடு இருக்கும். அந்த எலக்ட்ரோடுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு சொல்றாங்க? 1 meter apart அப்படின்றாங்க. அது ரெண்டுமே அது ஆனோடு கேத்தோடு they are separated by 1 meter. 1 meter. ஓகே. அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனுடைய வால்யூம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 volume per meter cube. 1 volume per meter cube. ஓகே. அப்புறமா இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனுடைய கான்சென்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1 mole. இட் இஸ் 1 mole. எல்லாமே யூனிட்ல எடுத்துட்டு இருக்காங்க. 1 யூனிட்ல வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சரியா? ஓகே. The conductance of such system தான் அதுக்கு பேர் தான் molar conductance. அதுக்கு பேர் தான் molar conductance. So electrodes separated by 1 meter apart and then volume வந்து 1 volume per meter cube இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா it is 1 molar concentration இருக்கு அப்படிங்கிறப்போ that is what we call it as what அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா we call it as molar conductance. So molar conductance உடைய ஃபார்முலா பார்த்துக்கோங்க. So this is molar conductance which is equal to kappa into 10 to the power minus 3 divided by m. Okay. So இதை வச்சு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். So this is way too important. So please note it down. So kappa தாங்கிறது என்ன? ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, போன கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தோம்ல ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் காப்பா. அந்த காப்பாவை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ காப்பா into 10 to the power minus 3 divided by m. சரியா? ஸோ இப்போ இங்கே இதுக்கு யூனிட் பார்த்துக்கோங்க. Siemens meter square per mole. Siemens meter square per mole. யூனிட் எழுதலைன்னா மார்க் கிடையாது. யூனிட் எழுதலை அப்படின்னு வச்சுக்கோங்க, you will not get mark. ஓகே. சூப்பர். யாழினியன் சார் வந்து 11th physics 12:30 லைவ் எடுக்க சொல்லுங்க. 12:30 லைவ் இன்னைக்கு கிடையாதுடா. 11th physicsக்கு வந்து ஈவினிங் 9 o'clock ஈவினிங் 5 o'clock சம்திங் லைவ் இருக்கு. சரியா? ஈவினிங் 5 o'clock or 6 o'clock லைவ் இருக்கு. Okay, what is equivalent conductance? The conductance of 1 gram equivalent of an electrolytic solution is called as equivalent conductance. Okay, the conductance of 1 gram equivalent of electrolytic solution la எவ்வளவு conductance இருக்குமோ அதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க? They are calling it as the equivalent conductance அப்படின்னு சொல்றாங்க. சரியா? They are calling it as the equivalent conductance. Okay. So அதோடைய ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. So lambda c which is equal to kappa into 10 to the power minus 3 divided by c per equivalent conductanceல divided by c. Okay. இதே முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா molar conductanceல divided by m. Okay. Super. And unit Siemens meter square gram per equivalent. இங்க வந்து per equivalent அப்படின்னு வரும், அங்க per mole அப்படின்னு வரும், அங்க per mole அப்படின்னு வரும். ரெண்டுமே Siemens meter square தான். போன क्वेश्चनல வந்து நமக்கு வந்து per mole அப்படின்னு வரும், இங்க gram per equivalent வரும், இங்க gram per equivalent ன்னு வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே. What are all the factors affecting the electrolytic conductance அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா? So what are all the factors affecting the electrolytic conductance? lesson 11 12 13 எடுப்பீங்களா? கண்டிப்பா. ஓகே. ஸோ எலக்ட்ராலிட்டிக் கண்டக்டன்ஸை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா when the temperature increases the conductance also increases. என்ன ஆகுமா? கண்டக்டன்ஸும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுமா? சரியா? when the temperature increases the conductance also increases.
when dilution increases, dilution increase ஆச்சு அப்படின்னா அப்பயும் வந்து நமக்கு இந்த conductance வந்து increase ஆகும். Okay, so when the temperature increase ஆச்சுனா conductance வந்து increase ஆகும். When the dilution increases, dilution increase ஆச்சுனா அப்பயும் வந்து conductance வந்து என்ன ஆகும்? Increase ஆகும். Next, when the viscosity increases, viscosity னா வந்து அடர்த்தி, அடர்த்தி. இப்போ எக்ஸாம்பிள் தண்ணி எடுத்துக்கோ, எண்ணெய் எடுத்துக்கோ, ஆயில் எடுத்துக்கோ, வாட்டர் எடுத்துக்கோ. ரெண்டுத்துல யாருக்கு வந்து viscosity அதிகமா இருப்பாங்க? யார் வந்து highly viscous-ஆ இருப்பாங்க? ஆயில் தான், ரைட்? ஆயில் தான் வந்து நமக்கு வந்து highly viscous-ஆ வந்து இருப்பாங்க. ரைட்? ஸோ இப்போ அந்த விஸ்காசிட்டி அதிகமாச்சுன்னா கண்டக்டிவிட்டி என்ன ஆகும்? டிக்ரீஸ் தான் ஆகும். கண்டக்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் தான் ஆகும் இல்லையா? இப்போ அயான்ஸ் வந்து மூவ் ஆகணும். வாட்டர்ல ஈஸியா மூவ் ஆக முடியும், அதாவது லெஸ் விஸ்கஸ்ல ஈஸியா மூவ் ஆக முடியும். ரொம்ப திக்கா இருக்கு, அடர்த்தியா இருக்கு அப்படின்னா அப்போ அதுல வந்து மூவ் ஆகுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். சரியா? ஓகே, ஸோ விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆனா கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். Dielectric constant, dielectric constant of the solvent increase ஆச்சு அப்படின்னா conductance வந்து increase ஆகும். ஸோ எல்லா கேஸ்லையுமே increases தான், ஒன்லி இந்த விஸ்காசிட்டியில் மட்டும்தான் decreases. ஓகே, ஸோ பசங்களா எனக்கு வந்து இப்போ சாட்ல டக்கு டக்குன்னு சொல்லுங்க. 4 விஷயம் தான் இதில் வந்து நீங்கள் எழுத போறீங்க. டெம்பரேச்சர், டெம்பரேச்சர், செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைல்யூஷன், தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்காசிட்டி, viscosity, and fourth வந்து பாத்தீங்க அப்படின்னா dielectric constant, dielectric constant. ஓகே, எனக்கு வந்து increasesனா I போடுங்க, decreasesனா D போடுங்க சாட்ல. சரியா? ஓகே, ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ்? புரிஞ்சு சொல்லுங்க. எக்ஸாம்ல கேட்டா அப்பதான் எழுத முடியும், ஞாபகம் வரும். நான் ஏன் ரிவைஸ் பண்ணணும்? நடத்திட்டு அடுத்தடுத்து போயிடலாம் இல்லையா? இல்லைன்னா ஞாபகம் வராது. increases, very good. What happens? It increases. Okay, அடுத்து dilution increase ஆச்சுன்னா what will happen to the electrolytic conductance? dilution increase ஆச்சுன்னா electrolytic conductance வந்து என்ன ஆகும்? when dilution increases, dilution increase ஆச்சுன்னா electrolytic conductance again it increases. Okay, அடுத்து viscosity, viscosity increase ஆகுது, viscosity increase ஆகுது. அப்போ என்ன ஆகும்? when viscosity னா density, it's like density தான். ஓகேவா? viscosity னா அடர்த்தி. ஓகே, viscosity increase ஆச்சுன்னா decrease ஆகும் electrolytic conductance. ஓகே, dielectric constant, dielectric constant increase ஆச்சுன்னா அப்பயும் conductivity, conductance வந்து நமக்கு என்ன ஆகும்? increase ஆகும். dielectric constant increase ஆச்சுன்னா இங்கேயும் வந்து நமக்கு increase ஆகும். அடுத்து how are metal protected from corrosion by cathodic protection, cathodic protection method அது. சரியா? protection method அது. okay, it is not production, it is protection. okay, so metals such as magnesium or zinc which is corroded more easily than iron can be used as sacrificial anode. இது ஒண்ணுமே இல்ல, இந்த cathodic protection வந்து என்னது? it is நம்மளுடைய sacrificial protectionக்கு நம்ம ஒண்ணு படிச்சோம் இல்லையா? அதேதான். நம்ம வந்து sacrificial protectionக்கு நம்ம ஒண்ணு படிச்சோம் இல்லையா? அதேதான் இங்கேயும் நம்ம வந்து எழுத போறோம். ஸோ ஜிங்க், மெக்னீசியம்லாம் வந்து ஈஸியா கரோட் ஆயிடும். அதனால கீழே நம்ம என்ன பண்றோம்? அயன் மேலே இந்த ஜிங்க்ல மெக்னீசியம்லாம் நம்ம கரோட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஜிங்க் மெக்னீசியம்லாம் கரோட் ஆகி கீழே இருக்கிற அயனை வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. சரியா? கீழே இருக்கிற அயனை வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். டிஃபைன் SHE. ஸோ SHE அப்படிங்கிறது வந்து என்னது? ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இல்லையா? SHE அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஓகேவா? ஸோ வாட் இஸ் தட்? The SHE, the She is used as the reference electrode. She வந்து என்னது அப்படின்னா வந்து ஒரு reference electrode. Okay, EMF of the She வந்து எவ்வளோ? 0 volt. தயவு செய்து 1 volt ன்னு எழுதி வைக்காதீங்க. ஈவன் டாப்பர்ஸ் நிறைய பேர் வந்து இல்ல by mistake 1 volt அப்படின்னு வந்து எழுதி வச்சிருக்காங்க. So do not write 1 volt, it is 0 volt. Okay, so the She is referred as the reference electrode. அதுடைய EMF வந்து என்னது? 0 volt. அதுடைய EMF வந்து என்னது? 0 volt. It consists of platinum electrode.
ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினம் எலக்ட்ரோட் வந்து நமக்கு இருக்கும். பிளேஸ்ட் இன் 1 molar hydrochloric acid solution. 1 molar hydrochloric acid solution at 250 degree Celsius ஆயுது இல்ல 25 degree Celsius. ஓகே 25 degree Celsius சரியா 25 degree Celsius. அப்புறம் 1 atmospheric hydrogen gas. pressure எழுதிக்கோங்க. pressure வந்து 1 atmospheric pressure. temperature 25 degree Celsius. concentration 1 molar hydrochloric acid. என்ன electrode? platinum electrode. சரியா என்னது platinum electrode. the she can act both as cathode and anode. she வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் வந்து கேத்தோடாவும் மேட்ச் பண்ணும் ஆனோடாவும் மேட்ச் பண்ணும். சரியா எனக்கு ஒரு எலக்ட்ரோட ஒரு ரியாக்ஷன்ல வந்து என்கிட்ட வந்து கேத்தோடு இல்லை அப்படின்னா நான் இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட எடுத்துக்கலாம். ஒரு ரியாக்ஷன்ல என்கிட்ட வந்து ஆனோடு இல்லை அப்படின்னா நான் இதை வந்து எடுத்துக்கலாம். சரியா PDF ஆல்ரெடி இருக்கு பசங்களா again I am telling you PDF வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார். நான் இப்ப நடத்துற எல்லா क्वेश्चनோட PDFமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ப்ளீஸ் கோ அண்ட் டவுன்லோட். ஓகே ப்ளீஸ் கோ அண்ட் டவுன்லோட். ஓகே ஸோ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் வந்து இட் இஸ் அ ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். அதோடைய EMF வந்து என்னது 0 வோல்ட். அதோடைய EMF வந்து இட் இஸ் 0 வோல்ட். ஓகே ஸோ இட் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் பிளாட்டினம் எலக்ட்ரோட் வந்து இருக்கு 1 molar hydrochloric acid solution and அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 degree Celsiusல 1 atmosphere hydrogen gas ஆல தான் நமக்கு வந்து இருக்கு. சரியா ஓகே ஸோ அடுத்து ஆனோட் என்றால் என்ன, கேத்தோட் என்றால் என்ன பார்க்கலாமா. the electrode which is attached to the negative end, the electrode which is attached to the negative end தான் நம்ம cathode அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ கேட்டயான் வந்து பாசிட்டிவ் டா, அப்ப கேத்தோட் வந்து நெகட்டிவ். ஆனயான் வந்து நெகட்டிவ், அப்ப ஆனோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆனோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ். ஓகே ஸோ இப்போ கேத்தோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் ஹேப்பன்ஸ் அண்ட் ஆனோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஹேப்பன்ஸ். ஓகே ரிடக்ஷன்னா கெயின்ஸ் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் தானே ரிடக்ஷன். ஆனோட்ல வந்து ஆக்சிடேஷன், லியோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தானே, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தானே ஆக்சிடேஷன். ஸோ அவ்வளோதான். கேத்தோட் என்றால் என்ன, நெகட்டிவ் எண்டில் அட்டாச் ஆகியிருக்கிறது தான் வந்து கேத்தோட். பாசிட்டிவ் எண்டில் அட்டாச் ஆகியிருந்தா அது வந்து ஆனோட். ஓகே கேத்தோட்ல வந்து ரிடக்ஷன் நடக்கும், ஆனோட்ல வந்து நமக்கு ஆக்சிடேஷன் நடக்கும். கேத்தோட்ல இட் கெயின்ஸ் எலக்ட்ரான், இட் அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான். ஓகே இதே ஆனோட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு நடக்கும். சரியா ஓகே சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் why does conductivity of a solution, தோ அதுக்கெல்லாம் ஆன்சர் வரும், வெயிட் பண்ணுங்க. ஓகே பிடிஎஃப்ல இருக்கு, எனிவே ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க ஸ்டேட் Kohlrausch law and how is it useful to determine the molar conductivity of a weak electrolyte. ஒண்ணுமே இல்லை, அதே கொஸ்டின் தான், கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. சரியா பசங்களா நேத்திக்கு நம்ம வந்து வால்யூம் 1 பார்த்தோம், அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரியா பிரேக் இப்போ வேண்டாம், எல்லாருக்கும் எப்போ பிரேக் வேணுமோ கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து பிரேக் தரேன். சரியா இப்போ வேண்டாம் பிரேக், நம்ம கிளாஸை இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணோம். டைம் என்ன, நம்ம கிளாஸை இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணோம், கொஞ்சம் நேரம் தானே ஆகுது. ஓகே ஸோ த டைம் இஸ் ஜஸ்ட் 11:30, 10:30 தானே ஸ்டார்ட் பண்ணோம், 1 hour தான் ஆயிருக்கு. சரியா வாங்க. ஸோ அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன்ல the limiting molar conductivity of the electrolyte வந்து sum of the limiting molar conductivity of constituent ions. அதான் பார்த்தோம், இது கண்டிப்பா எழுதணும், you have to write this. இது எழுதலைன்னா Kohlrausch lawக்கு உங்களுக்கு மார்க் கிடையாது. சரியா ஓகே ஸோ NaCl தான் நம்மளுடைய எலக்ட்ரோலைட். ஓகே ஸோ NaCl உடைய லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து Na சோடியம் உடைய லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி பிளஸ் குளோரின் உடைய லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி, அதுதான் நம்ம சம் ஆஃப் த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் கான்ஸ்டிட்யூவன்ட் அயான்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா அடுத்து AC current is used instead of DC in measuring the electrolytic conductance. ஏன் வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் நம்ம மெஷர் பண்றப்போ AC கரண்ட் யூஸ் பண்றோம் இன்ஸ்டெட் ஆஃப் DC. ஏன் வந்து AC கரண்ட் யூஸ் பண்றோம் இன்ஸ்டெட் ஆஃப் DC பார்க்கலாமா. இஃப் வி அப்ளை டைரக்ட் கரண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா
எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் த சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷன் வந்து கரண்ட் நம்ம பாஸ் பண்ணி, எலக்ட்ராலைசிஸ் அப்படின்னா என்னது, கரண்ட் பாஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்றதுக்கு பேர் தான் எலக்ட்ராலைசிஸ். ஓகே, கரண்ட் பாஸ் பண்ணி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நடக்க வைக்கிறோம் அப்படின்னா, சரியா? டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல, கைண்ட்லி செக். நீங்க வந்து என்ன ரொம்ப இரிட்டேட் பண்றீங்க. யூ செக் வாட் இஸ் திஸ். இதான் டிஸ்கிரிப்ஷன். என்னது இது? கெமிஸ்ட்ரி மினி மெட்டீரியல் தமிழ் மீடியம், கெமிஸ்ட்ரி மினி மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம். இதுதான் நான் சொன்ன அந்த மெட்டீரியல் அப்படின்னு. அப்புறமா கெமிஸ்ட்ரிக்கான சென்டம் செக்லிஸ்ட், கெமிஸ்ட்ரிக்கான டாப் 5 மார்க்ஸ். என்ன இல்லை சொல்றீங்க? டிஸ்கிரிப்ஷன்ல இல்லை சொல்றீங்க. முதல்ல பார்த்துட்டு பேசுங்க, சரியா? புரிஞ்சுதா? அப்படிலாம் நான் சாட் ஆஃப் பண்ற மாதிரி ஆயிடும். ஆஃப் பண்ணிடலாமா சாட்டை? எஸ், லிசன் லிசன் லிசன். ஓகே வாங்க, கிளாஸ் பிடிஎஃப் தான்டா அது. நான் பிளாக்ல கொடுத்தா நீ என்ன பண்ண முடியும்? பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்க முடியும். நீ பாரு எவ்வளோ ஸ்லைடு இருக்குன்னு மட்டும் பாரு. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்கு நான் ஐ ஜஸ்ட் ஷோ யூ. நான் காட்டினா தெரியும் பார். வெறும் வால்யூம் 2 டே ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும் பார். நான் காலையில் உட்காந்து ஸ்லைடு போட்டது எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பார். என்னலே இது 318 318 ஸ்லைடு இருக்கு. நீ இதை பிரிண்ட் அவுட்டும் எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அதனால தான் நான் இதை வந்து கொடுக்கல. ஸோ இஃப் வி அப்ளை டைரக்ட் கரண்ட் நடந்துச்சுன்னா எலக்ட்ராலிசிஸ் நடக்கும். எலக்ட்ராலிசிஸ்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னா வந்து என்னது? இட் இஸ் டூயிங் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னா வந்து என்னது? எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னா என்னது? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அண்டர்கோ ஆகுது, சரியா? நான் வந்து ஒரு கரண்ட் பாஸ் பண்றதுனால ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்கிறது தான் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ டிசி கரண்ட் நான் யூஸ் பண்ணேன்னா, வச்சுக்கோங்க, எனக்கு வந்து எலக்ட்ராலிசிஸ் வந்து நடக்குது. ஓகே, அதனால தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏசி கரண்ட் யூஸ் பண்றேன் டு பிரிவென்ட் எலக்ட்ராலிசிஸ். கான்செப்ட் புரிஞ்சா கீவேர்ட் தானா எழுதிடுவீங்க. டைரக்ட் கரண்ட் யூஸ் பண்ணா எலக்ட்ராலிசிஸ் நடக்கும். அப்படி எலக்ட்ராலிசிஸ் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து என்ன பண்றேன்? ஆல்டர்னேட் கரண்ட் ஏசி யூஸ் பண்றேன். இதுக்கு என்ன ஆன்சர்? டைரக்ட் கரண்ட் யூஸ் பண்ணா எலக்ட்ராலிசிஸ் நடக்கும். எலக்ட்ராலிசிஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் டிசி கரண்ட்டை யூஸ் பண்றேன், ஆல்டர்னேட் கரண்ட் ஏசியை யூஸ் பண்றேன். ஓகே, ஒரு குட்டி ஃபயர் போடலாமா சாட்ல? இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய மற்ற 5 மார்க்ஸ் எல்லாத்தையுமே ஈவினிங் 5 o'clock நம்ம படிக்க போறோம். ஓகே, ஒரு குட்டி ஃபயர் ஃபாஸ்டா. எஸ் கைஸ், குயிக்லி. குட். ஸோ சாப்டர் 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் இருக்கு, நிறைய கொஷின்ஸ் இருக்கு. ஆனால் எல்லாமே குட்டி கொஷின். ஓகே, எல்லாத்தையுமே இந்த லைவ்ல என்னால் சொல்லித்தர முடியல. ஸோ நான் வந்து கீழே ஒரு மினி மெட்டீரியல் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்ல, அதில் நிறைய கொஷின் இருக்கு. எல்லாமே குட்டி கொஷின். ஸோ தயவு செய்து வந்து நீங்கள் அதில் போயிட்டு வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? சூப்பர். ஓகே, ஸோ ரைட் அ நோட் ஆன் கெட்டாலிட்டிக் பாய்சன். ஓகே, ஸோ 2 விஷயம் நமக்கு வந்து இருக்கு. ப்ரமோட்டார், அதுக்கு ஆப்போசிட் வந்து கெட்டாலிட்டிக் பாய்சன். ஓகே, ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு கேட்டலைஸ்டு ரியாக்ஷன்னா அந்த ரியாக்ஷன்ல ஆல்ரெடி வந்து ஒரு கேட்டலிஸ்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த ரியாக்ஷன்ல ஆல்ரெடி வந்து ஒரு கேட்டலிஸ்ட் வந்து இருக்கு, விச் இஸ் அது வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பீடா தான் அந்த ரியாக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்பீடா தான் வந்து நமக்கு வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ அந்த ஸ்பீடை கம்மி பண்ண நான் ஒரு விஷயத்தை ஆட் பண்றேன் அப்படின்னா அதுதான் கெட்டாலிட்டிக் பாய்சன். ஓகே, நீ இங்க கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்க, நீ வந்து ஒரு 1 hourல ஒரு சாப்டர் முடிப்ப அப்படின்னா நம்ம இங்க ஃபாஸ்டா என்ன பண்றோம், ½ an hourல ஒரு சாப்டர் வந்து குயிக்கா நம்ம வந்து ரீகால் பண்றோம் இல்லையா? ஆனா அப்போ வேண்டாம், இதை படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்ட்ட யாராவது சொல்றாங்க, ஆர் ஒன்னு வேற ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா யூ ஸ்லோ டவுன் இல்லையா? அதுதான் கெட்டாலிட்டிக் பாய்சன். அதுதான் வந்து கெட்டாலிட்டிக் பாய்சன். ஓகே, இல்ல படி, சூப்பரா சேர்ந்து படிச்சு நீ நல்ல மார்க் வாங்கு அப்படின்னு சொல்றதா வந்து என்னது கெட்டாலிட்டிக். அது வந்து என்னது ப்ரமோட்டார். சரியா? அது வந்து ப்ரமோட்டார். ஆல்ரெடி ஒரு கேட்டலைஸ்டு ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் ஆல்ரெடி வந்து அதுல கேட்டலிஸ்ட் இருக்கு, அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இப்ப அந்த ஸ்பீடை கெடுக்கிறது வந்து கெட்டாலிட்டிக் பாய்சனோட வேலை. அந்த ஸ்பீடை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்றது வந்து யாரோட வேலை அப்படின்னா ப்ரமோட்டாருடைய வேலை. சரியா? புரிஞ்சுக்கோங்க. So substance when added to catalyze the reaction
ஆல்ரெடி இந்த ரியாக்ஷன் வந்து கேட்டலைஸ்டு தான், ஆல்ரெடி இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி கேட்டலைஸ்டு ரியாக்ஷனில் நான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா that decreases or completely destroys the activity of catalyst. அது வந்து என்ன பண்ணும், எய்தர் வந்து கேட்டலிஸ்டுடைய ஆக்டிவிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ணும், கம்மி பண்ணும், அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஆக்டிவிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட்டை வந்து என்ன பண்ணிடும், கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். சரியா, அதுக்கு பேர் தான் we call it as catalytic poison. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து சல்ஃபர் ட்ரைஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. சல்ஃபர் ட்ரைஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. இதில் பிளாட்டினம் நமக்கு கேட்டலிஸ்டாக இருக்கு. பிளாட்டினம் வந்து கேட்டலிஸ்டாக இருக்கு, which is அந்த பிளாட்டினம் வந்து அந்த ரியாக்ஷனை ஸ்பீடாக நடக்க வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ அந்த ரியாக்ஷனை ஸ்லோ டவுன் பண்ண இருக்கக்கூடிய இந்த கெட்டாலிட்டிக் பாய்சன் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் AS2O3. அந்த ரியாக்ஷனை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், இட் இஸ் கால்ட் as the AS2O3. ஸோ இங்கே பிளாட்டினம் வந்து கேட்டலிஸ்ட், பாய்சன் வந்து AS2O3. கண்டிப்பாக எக்ஸாம்பிள் எழுதணுமா, ஆமாம் எழுதணும். ஓகே, அடுத்து ப்ரமோட்டார் அப்படின்னா என்ன, போன கொஸ்டினுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே நம்ம எழுத போகிறோம். இன்ன கேட்டலைஸ்டு ரியாக்ஷன், ஆல்ரெடி கேட்டலைஸ்டாக இருக்கிற ஒரு ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா presence of certain substance increases the activity of catalyst. போன இதில் நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம், decreases the activity of catalyst பார்த்தோம். destroys or decreases, decrease பண்ணும் இல்லைன்னா destroy பண்ணும் of the activity of catalyst. இதில் increases the activity of catalyst. catalyst வந்து இன்னும் ஸ்பீடாக ரன் பண்ண வைக்கும். எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோ அப்பாவோ படிடா, நல்லபடியாக படுறா, நீ உன்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து என்னது அப்படின்னா ப்ரமோட்டார். நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வந்து உங்களுடைய ஹையஸ்ட் மார்க் யூ ஹேவ் ஸ்கோர்டு இன் கெமிஸ்ட்ரி போட முடியுமா, ஓப்பனாக போடு, ஓப்பனாக போடு. எனக்கு வந்து 100க்கு சொல்லுங்கள், 100க்கு உங்கள் மார்க் என்னவாலாம் இருந்திருக்கு, உங்களால் என்ன மார்க் வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் வந்து வாங்கியிருக்கீங்க. எஸ், இது வரைக்கும் நீங்கள் வந்து என்னென்ன மார்க் வந்து வாங்கியிருக்கீங்க 100க்கு? 90, 70, 80, 94, 90, 98, 80, 81. ஓகே, எல்லாருமே 80 அபோவா, பரவாயில்ல. 30, உண்மையாக சொல்லுங்கள், நிறைய பேர் உண்மை சொல்லுங்க பாருங்க. 77, 75, 60, ஓகே 40, அது அடுத்து 35, 40, 57, 79, 60, 50, 40, 30, 40, 74, 50 above, 60. ஓகே, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் மார்க் இருக்கிறதுலே நான் இதில் பார்த்த ஒரு லோவஸ்ட் மார்க் வந்து 30 அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, ஸோ 100க்கு 30 மார்க் வந்து இருக்கிறதுலே நான் பார்த்த ஒரு லோவஸ்ட் மார்க். யோர் மார்க் கேன் பி 30. ஆனால் இப்போது நீ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி படிச்சிங்கன்னா யூ கேன் ஸ்கோர் ஃப்ரம் 30 to 100. யூ கேன் ஸ்கோர் ஃப்ரம் 30 to 100. ஆனால் தட் இஸ் நாட் ஈஸி, தட் இஸ் நாட் ஈஸி. நீ வெறி கொண்டு இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட கேப் விடாமல் நீ முழு மனசோட படித்தா உனக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. அதுதான் நான் சொல்ல விரும்புது. யூ ஹாவ் தட் பொட்டென்ஷியல். ஆனால் அது பயன்படுத்திக்க வேண்டியது யாருடைய வேலை? உங்களோட வேலை. உனக்கு அதுக்கான திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குது, உனக்கு அதுக்கான டைம் இருக்குது, அண்ட் உனக்கு அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது, உங்ககிட்ட அதுக்கான ரிசோர்ஸஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரி அல்டிமேட் பிளேலிஸ்ட்டை போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸும் இருக்குது. ஒரு 5 மார்க்கும் நான் 5 மினிட்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சாப்டர் வைஸ் நான் சொல்லி கொடுத்த ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் மினி மெட்டீரியல் PDF இருக்குது. அந்த ஒரு PDFும் 1 மார்க்கும் நான் சொல்லித்தர ப்ராப்ளம் படித்தாலே 95 வாங்கலாம். நீங்கள் ப்ராப்ளம் படிக்காட்டியும் பரவாயில்ல, நேமிங் ஆக்ஷன் படிக்காட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த ஒரு PDFல இருக்கிற கொஸ்டினை படித்தாலே நீங்கள் 95, 90+ ஸ்கோர் பண்ணிடலாம். தயவு செய்து படிங்க. புரிஞ்சுதா? நீ இப்போ படிக்கிறதுல தான் உன் மார்க் 30 to 100 போகிறதுல இருக்குது. ஆல்ரெடி 90, 95 வாங்குறவங்களாம் இப்போ நீ என்னெல்லாம் படிக்காமல் வச்சிருக்கியோ அது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம். நீ இப்போ ஸ்லோ டவுன் ஆனதுனா கம்மியாயிடும். எங்கே பார்த்தாலும் கெமிஸ்ட்ரி டஃப்ன்றாங்க. டஃப்பாக வந்தாலும் நம்ம வந்து நல்லபடியாக எழுதணும். 6 நாள் இவ்வளோ நாள் நமக்கு லீவ் இருந்திருக்கு. ஓகே, உங்களை ஒருத்தர் கூட வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் டஃப்னு எனக்கு சொல்லவே கூடாது. மேம் டஃப்புக்கே டஃப் கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். மேம் நல்ல வேலை கெமிஸ்ட்ரி டஃப்பாக இருந்துச்சு, நான் நல்லா எழுதிட்டேன், நம்ம படிச்சதெல்லாம் வந்துச்சு, அப்படிதான் சொல்லணும். பிகாஸ் நம்ம எல்லாத்தையுமே படிச்சுட்டு போயிடணும். புரிஞ்சுதா? கிளியரா? சூப்பர். வாங்க. ஸோ ப்ரொமோட்டார் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கேட்டலிஸ்டுடைய ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். கேட்டலிஸ்டுடைய ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஹேபர்ஸ் ப்ராசஸ் இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா, அதாவது N2 + 3H2 which is giving me 2NH3 இருக்கா?
N2 plus 3H2 giving 2NH3, right? So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அயன் வந்து கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுது. இதுல அயன் வந்து கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுது. இப்போ இதுல வந்து அந்த catalytic promoter யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா molybdenum. catalytic promoter வந்து யாரு? molybdenum. புரிஞ்சுதா? So N2 plus 3H2 giving 2NH3. இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய Haber's process. So இந்த Haber's processல iron தான் வந்து catalyst and then molybdenum தான் பாத்தீங்க அப்படின்னா it is the promoter. okay அந்த reaction இன்னும் ஃபாஸ்டா நடக்குது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா help பண்ணும். okay சூப்பர். அடுத்து போலாமா? what is auto catalyst? ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் ஒரு விஷயம் வந்து தேவையே படாது. ஓகேவா? அவங்களுக்கு யாரும் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா சொல்லிலாம் தரவே தேவையில்லை. அவங்களே வந்து படிச்சுப்பாங்க. ஓகே, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? 250 லைக்ஸ் தான் இருக்கு. எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ண மறந்துட்டீங்கன்னா மறக்காம வந்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா? பயோ பசங்களுக்கு தான் நான் வந்து ஒரு 15 hour லைவ் முக்கியமா வர போறேன். எல்லாருக்குமே தான். பட் பயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபைனலா ஒரு 15 hour மெகா மேரத்தான் நான் வந்து வர போறேன். சரியா? ஸோ கண்டிப்பா ப்ளீஸ் டூ ஜாயின். ஓகே, ஸோ ஆட்டோ கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த ரியாக்ஷன் வந்து அதுவே ஸ்பீடாக தான் நடக்கும். அதுக்கு வந்து என்ன தேவை இல்லை, அதுக்கு வந்து ஒரு கேட்டலிஸ்ட் எல்லாம் வந்து தேவையே கிடையாது. சரியா? அதுக்கு வந்து ஒரு கேட்டலிஸ்ட் எல்லாம் வந்து நமக்கு என்ன தேவையே இல்லை, தேவையே கிடையாது. அந்த ரியாக்ஷனே வந்து ஸ்பீடாக தான் வந்து நடக்கும். ஓகே, எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன் சர்டைன் ரியாக்ஷன்ஸ் one of the product formed act as catalyst. ஓகே, நம்ம ஃப்ரெண்டு வந்து அவன் ரொம்ப சூப்பராலாம் படிக்க மாட்டான், நம்மள மாதிரி தான் படிப்பான். ஆனால் அவன் ஒரு கொஷின் படிச்சுட்டா கூட நமக்கும் அதை சொல்லி கொடுப்பான். அந்த மாதிரி எனக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஆட்டோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். எக்ஸாம்பிள் இங்கே பாரு, இனிஷியலி த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இனிஷியலி நம்மளோட ரேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் டைம் இன்க்ரீஸ் ஆக அந்த ரியாக்ஷனோட ரேட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஆட்டோ கேட்டலிஸ்ட் இஸ் அப்சர்வ்ட் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள், நீ வந்து ஒரு சாப்டர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிக்கிற. நீ உன் பிளான்ல அந்த ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு சாப்டர்னு எடுத்துக்கோயேன். ஏதோ ஒரு சாப்டர் நீ எடுத்தோடனே இன்னைக்கு வந்து நம்ம 7th சாப்டர் படிக்கலாம் அப்படின்னு உட்காடுறீங்க. அந்த 7th சாப்டரை நீ சக்ஸஸ்ஃபுல்லா சூப்பரா நீ முடிக்கிறதுக்கு நீ அந்த ஒரு உன்னோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவா தான் படிப்பீங்க. ஆனா அதை நீ சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கே உன் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வரும். ஓகே, நம்ம நல்லபடியாக முடிச்சிட்டோம், நம்மளும் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அடுத்தடுத்த சாப்டரும் நீ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா படிப்பீங்க. சரியா? புரிஞ்சுதா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் நடக்குது. சரியா? எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் வந்து நமக்கு இதில் வந்து நடக்குது. சரியா? இதில் வந்து இந்த அசிட்டிக் ஆசிட் இருக்குல்ல, இந்த அசிட்டிக் ஆசிட் இவர் தான் வந்து கேட்டலிஸ்டாகவே ஆக்ட் ஆவார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இந்த ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா ஃபாஸ்ட்டாக இந்த ரியாக்ஷன் போக போக ஃபாஸ்ட் ஆகிடும். ஏன்னா ஒன் ஆஃப் த ப்ராடக்டே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரியாக்ஷனை வந்து ஸ்பீடப் பண்ணி வைக்கும். சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் ஆட்டோ கேட்டலிஸ்ட். நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ராவாக எந்தவித ஒரு கேட்டலிஸ்ட்டுமே ஆட் பண்ணல. ஒன் ஆஃப் த ப்ராடக்டே அந்த ரியாக்ஷனை ஸ்பீடாக நடக்கிறதுக்கு வந்து கேட்டலிஸ்டாக ஆக்ட் பண்ணும். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ நெக்ஸ்ட், what is Brownian movement? பார்க்கலாமா? what is Brownian movement? yes. so the time is 11:44. 12:30 we'll have a break. okay, so let me know by 12:30. 12:30 எனக்கு எல்லாருமே வந்து ரிமைண்ட் பண்ணுங்க. ஸோ 12:30 நம்ம வந்து ஒரு பிரேக் வச்சுக்கலாம். சரியா? அது வரைக்கும் கவனிப்போம், ஃபுல் ஃபோக்கஸ்டாக கவனிப்போம். சரி, ராபர்ட் பிரவுன் அப்சர்வ்ட் தட், ராபர்ட் பிரவுன் அப்படிங்கிறவர் தான் இந்த Brownian மூமெண்ட் வந்து அப்சர்வ் பண்றாரு. என்ன அப்சர்வ் பண்றாரு? the pollen grain suspended in water. ஓகே, ஒரு கப்ல தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில வந்து இந்த மகரந்தம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த pollen grains வந்து அதுல வந்து ஆட் பண்ணிக்கிறாரு. ஓகே, இன் வாட்டர் அண்ட் வியூடு த்ரூ அல்ட்ரா மைக்ரோஸ்கோப். ஒரு அல்ட்ரா மைக்ரோஸ்கோப் வழியா அதை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பாக்குறாரு. பாக்குறப்போ என்ன ஆகுது? தே ஷோ ரேண்டம் ஜிக்ஸாக் சீசஸ் மோஷன். அதுல இருக்கக்கூடிய இந்த pollen grains வந்து ரேண்டமா ஜிக்ஸாக்கா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மூவ் பண்ணுது. சரியா? ரேண்டமா ஜிக்ஸாக்கா என்ன பண்ணுது அப்படின்னா மூவ் பண்ணுது. இப்போ the colloidal soil particles are continuously bombarded with the molecules. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த
கொலாய்டல் சொல் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டா பம்பார்ட் பண்ணுது. பம்பார்ட்னா இடிச்சுக்குது, சரியா, ஆஃப் த டிஸ்பர்ஷன் மீடியம் அண்ட் ஹென்ஸ் தே ஃபாலோ அ ஜிக்ஸாக் ரேண்டம் கண்டினியூஸ் மூவ்மெண்ட். இதுக்கு பேர் தான் ப்ரௌனியன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டாவது பாயிண்ட் கூட எழுத வேண்டாம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிருங்க கரெக்டா, சரியா. த ரேண்டம் ஜிக்ஸாக் சீஸ்லெஸ் மோஷன், இந்த ரேண்டமான ஒரு மோஷனை தான் நம்ம வந்து என்னென்ன சொல்லுவோம், we are calling it as the Brownian movement. ஆமா, டயக்ராம் போடணும், எங்கெல்லாம் டயக்ராம் தேவையோ டயக்ராம் போட்டுருங்க. ஓகே, பயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டாக ரிவைஸ் பண்ணுங்க மேம். அண்ட் ஆல்சோ டைம் டேபிள். எத்தனை பயோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கீங்க, பயோன்னு சாட்ல போடுங்க. எத்தனை பயோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கீங்க, பயோன்னு சாட்ல போடுங்க. யாரும் இல்லை. ஓகே, ஸோ தயவுசெய்து ஒரே ஒரு பயோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்திருக்காங்க. தயவுசெய்து வாங்க, கிளாஸ்க்கு வாங்க. நான் இங்கே பாரு கவனி, நான் எல்லாமே டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டேன். 18th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் படிக்க போகிறோம். நீ ஸ்கூல் விட்டு வருவல்ல, வந்த உடனேவே நான் உனக்கு ப்ராப்ளம் சொல்லித்தர போகிறேன். 19th அன்னைக்கு 5 மணிக்கு 5 AM காலை, விடியற் காலை 5 AMலேருந்து நைட் 9 மணி வரைக்கும், நைட்டு 9 PM வரைக்கும் ஒரு சாப்டரும் 1 hour 1.5 மணி நேரத்தில் நம்ம முடிச்சிருவோம் ஃபுல் டே. 20 அன்னைக்கு 5 mark 1 shot, நேமிங் ரியாக்ஷன், ABCD conversions, problems, remaining problems, all chapter 6, 7, 8, 9 இதெல்லாம் படிக்க போகிறோம். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 8 AMலேருந்தே இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் த பிளான். ஆர் யூ ஹாப்பி வித் த பிளான்? இந்த பிளான்ல ஏதாவது மிஸ்ஸிங்கா? 20 எக்ஸாமா? ஓ 20th எக்ஸாம், கரெக்ட். நம்ம லாங்குவேஜில் 20 எக்ஸாம்ல. புரிஞ்சுதா? சாட்டிஸ்ஃபைடா? ஓகே, சூப்பர். செல்ஃப் ஸ்டடி இங்கே பாரு, சிஎஸ் பசங்கள்லாம் 20ஆம் தேதி செல்ஃப் ஸ்டடி பண்ண போறீங்க. செல்ஃப் ஸ்டடி. ஓகே, ஸோ 20 அன்னைக்கு நான் லைவும் கண்டக்ட் பண்ண போகிறதில்ல. 20 அன்னைக்கு இட்ஸ் ஆல் கோயிங் டு பி ரெக்கார்டட் வீடியோஸ். இதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிடுவேன், சரியா? திஸ் இஸ் கோயிங் டு பி லைவ். இது மட்டும்தான் லைவாக இருக்க போகுது. 20ஆம் தேதி நான் உங்களை லைவ்ல மீட் பண்ணுவேன், பேசுவேன், அவ்வளோதான், சரியா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் போலாமா? ப்ரௌனியன் மூவ்மெண்ட் முடிச்சிட்டோம். ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் கிரேட்டர் ஃபார் கெமிஸ்ட் ஆப்ஷன் அண்ட் தேன் ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் ஏ. ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் தான் நம்ம வந்து ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். டிஸ்பர்சன் மீடியம்னா என்ன, டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்னா என்ன? ஓகே, நல்ல கேள்வி. நான் இப்போ தண்ணியில் அந்த போலன் கிரெயின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்ல, அந்த தண்ணி தான் அந்த டிஸ்பர்ஷன் மீடியம். ஓகே, தண்ணி தான் அந்த டிஸ்பர்ஷன் மீடியம். ஓகே, அதில் இருக்கக்கூடிய அந்த போலன் கிரெயின்ஸ் தான் என்னது அப்படின்னா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். ஓகே, டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், அந்த போலன் கிரெயின்ஸ் தான் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், அந்த தண்ணி தான் டிஸ்பர்ஷன் மீடியம். சொல்யூட் சால்வெண்ட்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் சொல்யூட் தான் இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், சால்வெண்ட் தான் இந்த டிஸ்பர்ஷன் மீடியம். ஓகே, ஸோ அடுத்து போகலாமா? ஆக மொத்தம் நெட்டு போகுது, சொத்து அழிய போகுது. கரெக்டு கெம்லவர். லைவ் கிளாஸ்லாம் வைக்கிறதுனால நெட்டு தானடா வேஸ்ட்டு. மார்க்கு போனால் கூட என்ன வேஸ்ட் ஆகிட போகுது? அதிகபட்சம் நமக்கு கட் ஆஃப் போக போகுது, காலேஜ் கிடைக்க போகிறது இல்லை, வாழ்க்கை தான் வீணாக போகுது. பட் லைவ் கிளாஸால் நெட்டுலாம் வேஸ்ட்டாக போய் நம்ம சொத்தெல்லாம் அழிய போகுது இல்லை? கரெக்டு தான். இல்லைன்னா நம்ம ஏன் வந்து தேவையில்லாமல் ரீசார்ஜ்லாம் பண்ணி வச்சுருக்க போகிறோம் ஃபோனுக்கு? லைவ் கிளாஸ்க்காக தானே ஃபோனையே ரீசார்ஜ் பண்ணுறோம். இல்லைனா நம்ம ஃபோன்லாம் ரீசார்ஜே பண்ணியிருக்க மாட்டோம். ஃபோனில் யூடியூப்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்க போகிறதே கிடையாது, வாட்ஸ்அப்பும் இருக்க போகிறதே கிடையாது. நம்ம ஏன் ஃபோனை தொட போகிறோம்? கரெக்டு தான். லைவ் கிளாஸ் வராதிங்க, நெட்டு வேஸ்ட்டாக போயிட போகுது, வாழ்க்கை வேஸ்ட்டாக போய்க்கிட்டோம். கரெக்ட். வாட் யூஆர் சேயிங் இஸ் கரெக்ட். ஃபாலோ. ஓகே, நான் வேஸ்ட்டாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே ஒரு சில பேர் வேஸ்ட்டாக கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா, நெட்டு வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல, அவங்க வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி அவங்க வந்து இன்ஜினியரிங் சேர வேண்டாம், ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்து மெரிட்டில் படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. பாவம் வேஸ்ட்டு பசங்களில். ஆமாம், கரெக்ட் தான். அவங்களுக்கு தான் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், உனக்கு இல்லை, சரியா? உனக்கு வந்து பாவம் நெட்டு வேஸ்ட் ஆகிடும், அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? நான் இங்கே வேஸ்ட்டாக தான் நின்றுட்டு இருக்கேன், எனக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன், சரியா? ஓகே, குட். வாங்கப்பா நம்ம கவனிப்போம். அவர் போய் நெட்டு காப்பாற்றட்டும், அவர் சொத்து சேர்த்துட்டு இருக்காரு, அவர் போய் சொத்து சேர்க்கட்டும், சரியா? நம்ம இங்கே கவனிப்போம். ஓகே, வாங்க.
heat of adsorption is greater for chemisorption. சரியா? heat of adsorption is greater for chemisorption than physisorption. physical adsorption தான் physisorption. chemical adsorption தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் chemisorption அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? chemical adsorption தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் chemisorption அப்படின்னு சொல்லுவோம். In physical adsorption, physical force such as van der Waals force, okay, அடுத்து dipole interaction, அடுத்து dispersion force, இவங்க எல்லாருமே வந்து இருப்பாங்க. adsorbate, adsorbent ன்னு ரெண்டு இருக்கும். எனக்கு இப்போ என்கிட்ட chalk piece இருக்கு. chalk pieceல நான் என்ன பண்றேன்னா இங்க் என் பெஞ்சில கொட்டிச்சுன்னு சொல்லிட்டு அந்த இங்கை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்சார்ப் பண்றேன். இங்கை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்சார்ப் பண்றேன். சரியா? அந்த chalk piece தான் நான் adsorbent அப்படின்னு சொல்லுவேன். அதுல வரக்கூடிய அந்த இங்கை தான் adsorbate அப்படின்னு வந்து சொல்லுவேன். சரியா? அந்த இங்க் தான் adsorbate அப்படின்னு வந்து சொல்லுவேன். இப்போ கார் இருக்கு. கார் மேல தூசி படியுது இல்லையா? சர்ஃபேஸ் லெவல்ல நடக்குது இல்லையா? கார் மேல தூசி படியுது. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we are calling it as the adsorption. இது வந்து நம்ம AD adsorption அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, சோ இந்த adsorption பாத்தீங்க அப்படின்னா என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? வீக்கான ஒரு van der Waals force. ஹூ அப்படின்னு ஊதினால இந்த தூசி போயிடும். வீக்கான ஒரு van der Waals force வந்து இருக்கும். டைபோல் இன்டராக்ஷன் மேபி வந்து பிளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ் அந்த டைபோல் இன்டராக்ஷன் இருக்கும். இல்லைனா டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ்லாம் வந்து physisorptionல வந்து இருக்கும். சரியா? ஆனா as these forces are weak, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு வீக்கான ஒரு ஃபோர்ஸ் தான். அதனால heat of adsorption வந்து லோவா இருக்கும். அதனால heat of adsorption வந்து லோவா இருக்கும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா chemisorptionல chemical adsorptionல என்ன நடக்கும்? gas molecules are held together by chemical bonds. chemical bonds எப்பயுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா? physical bond வந்து வீக்கா இருக்கும். ஓகேவா? இதே வந்து நமக்கு chemical bonds வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால தான் இதோடைய heat of adsorption வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அதிகமா இருக்கு. சரியா? என்ன அப்படின்னா அதனால தான் heat of adsorption வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அதிகமா இருக்கு. ஓகே, so it is 400 kJ. நல்லா புடி பாத்துக்கோங்க. physisorption இருக்கு, chemisorption இருக்கு. ஓகே, physisorptionல weak force தான் இருக்கு. அந்த adsorbentக்கும் adsorbateக்கும் நடுவுல வீக்கான பாண்டிங் தான் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் பாண்ட், கெமிக்கல் பாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால தான் இங்க ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு. இங்க ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஹையா இருக்கு. இங்க 40 kJ/mol தான். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 400 kJ/mol. ஓகே, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 400 kJ/mol. ஓகே, சோ physisorption வந்து வீக்கா இருக்கும் and chemisorptionல இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க physisorptionல weak of absorption வந்து ரொம்ப ரொம்ப heat of absorption வந்து கம்மி. அங்க வந்து heat of absorption அதிகம். இங்க 40 kJ தான், அங்க 400 kJ. ஓகே, அடுத்து ஆக்டிவ் சென்டர்ஸ் என்றால் என்ன பார்க்கலாமா? 10th பசங்க ஆமாண்டா மறக்கக்கூடாது தான் நான் நினைக்கிறேன். நான் டெய்லி 10th ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கு. சரியா? வி ஆல் த்ரீ, நானும் ஆஷா மேம், யாழினி சார், நான் எங்கள் ஷெடியூலை மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளு. லைக் லிட்ரலி வி ஆர் ஆல் ஸ்லீப்பிங் ஜஸ்ட் ஃபார் 2 hours 3 hours தூங்குறதே வந்து பெரிய விஷயமா இருக்கு. வி ஹாவ் டு மேக் இந்த ஸ்லைடெல்லாம் செய்யணும் இல்லையா பசங்களுக்கு? ஓகே, இந்த ஸ்லைடு செய்யணும், உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணணும். ஒரு பிடிஎஃப்பும் போய் பாரு, அதில் எல்லா லிங்க் எல்லாத்தையுமே கொடுத்து அந்த பிடிஎஃப்பை வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரணும். சரியா? ஓகே, ஸோ இந்த ஒர்க் எல்லாமே வந்து இல்லை செம டைட்லி பேக்டாக இருக்குது. கெமிஸ்ட்ரிக்கு தானே 10th பசங்களுக்கு நாங்களும் பண்ணணும் தான் நினைக்கிறோம். ஒன்ஸ் இந்த 11th 12th பப்ளிக் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து 10th தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரியா? உங்களுக்கு பயங்கரமாக லைவ்லாம் இருக்கும். ஸோ வந்துடுறோம், கவலைப்படாதீங்க. The surface of the catalyst வந்து நமக்கு எப்படி இருக்காது அப்படின்னா ஸ்மூத்தாலாம் இருக்காது. சரியா? surface of the catalyst வந்து எப்படி இருக்காது அப்படின்னா ஸ்மூத்தாலாம் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ கேட்டலிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நிறையா பிரேக்கு கிராக்கு இதெல்லாம் வந்து இருக்கும். சரியா? அப்படியே நம்ம ரோடு மாதிரி தான், அப்படியே பள்ளம் மேடு பள்ளம் அந்த மாதிரி நிறைய மேடு பள்ளங்கள் வந்து இருக்கும். இட் பியர்ஸ் ஸ்டெப்புனா படிகள் மாதிரி நிறையா ஏணி படிகள் மாதிரி படிகள் இருக்கும். கிராக்னா இதோ நல்ல கிராக்ஸ்னா என்ன, ஓட்டைகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கிராக்கு. அண்ட் கார்னர்ஸ், ஹென்ஸ் த ஆட்டம்ஸ் ஆன் சச் லொகேஷன்ஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆர் கோஆர்டினேட்டிவ்லி அன்சாச்சுரேட்டட். ஸோ இங்கே எல்லாத்தையுமே வந்து நமக்கு அன்சாச்சுரேட்டட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டால பாண்ட் ஆகி இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு பள்ளத்தை மட்டும் நான் வந்து எழுதிக்கிறேன், ஒரு பள்ளம் மட்டும் நான் வந்து எழுதிக்கிறேன். சரியா?
இப்போ இந்த பள்ளம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆக்டிவ் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பள்ளத்தை தான் ஆக்டிவ் சென்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்டன்ட் மாலிக்யூல் இருக்குல்ல, ரியாக்டன்ட் வந்து கரெக்டாக இதில் வந்து எனக்கு பைண்ட் ஆகிடும். ரியாக்டன்ட்டு கரெக்டாக எனக்கு இதில் வந்து பைண்ட் ஆகிடும். பைண்ட் ஆகி தான் நமக்கு கேட்டலிஸ்ட் கூட இந்த ரியாக்டன்ட் சேர்ந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகி இந்த ரியாக்ஷனை வந்து ஸ்பீடாக நடக்க வைக்குது. சரியா, இந்த ரியாக்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பீடாக நடக்க வைக்குது. ஓகே, சூப்பர். அடுத்து, ஸோ they have much residual force of attraction. Such sites are called as active center. ஓகே, இந்த மாதிரி கேட்டலிஸ்டில் இருக்கக்கூடிய மேடு பள்ளம் இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேசஸ்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆக்டிவ் சென்டர்னு சொல்லுவோம். அந்த ஆக்டிவ் சென்டரில் தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து பைண்ட் ஆகும். சரியா, ஓகே. ஸோ அதுதான் நமக்கு வந்து என்னது, இட் இஸ் கால்ட் அஸ் த ஆக்டிவ் சென்டர்ஸ். அடுத்து, ஸோ த சர்ஃபேஸ் கேரி ஹை சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ அந்த சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். the presence of such active centers. அந்த மாதிரி active centers வந்து என்ன பண்ணும் அப்படின்னா it increases the rate of the reaction. Rate of the reaction வந்து என்ன பண்ணுமா, increase பண்ணுமா. Rate of the reaction வந்து என்ன பண்ணுமா, increase பண்ணுமா. எப்படி? by absorbing and activating the reactants. by reactants absorb பண்ணி அந்த reactants activate பண்ணி அந்த reaction வந்து ஸ்பீடா நடக்க வைக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் திருப்பியும் சொல்லித்தரேன். ஆக்டிவ் சென்டர்னா என்னன்னு நான் சொல்லித்தரேன், நல்லா கவனி. இதான் என்னுடைய கேட்டலிஸ்டில் ஒரு சில சென்டர்ஸ்லாம் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ கேட்டலிஸ்டில் எங்கெங்கெல்லாம் எனக்கு மேடு பள்ளம் இந்த மாதிரி சென்டர்ஸ்லாம் இருக்கும். சரியா, அந்த சென்டர்ஸில் தான் என்னுடைய ரியாக்டன்ட் போய் பைண்ட் ஆகும். அந்த சென்டர்ஸ்லாம் என்னுடைய ரியாக்டன்ட் போயிட்டு பைண்ட் ஆகும். இப்போ அந்த ரியாக்டன்ட்டை இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணிவிடும். அந்த ரியாக்டன்ட் இது வந்து என்ன பண்ணிவிடும் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஸோ தட் அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்பீடாக நடக்கும். சரியா, ஓகே. அடுத்து போலாமா? ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்ட், ஹெட்டிரோஜீனஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்ன? ஹோமோ அப்படின்னாலே வந்து என்னது, சேம் அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்சார்பென்ட் அப்படின்னா என்னமா, ஒண்ணுமே இல்லடா, நான் தான் சொன்னேன்ல, சாக் பீஸ் இருக்கு, அதுல நான் இங்கு தொடுறேன். சரியா, இங்கு தரையில கொட்டிடுச்சுன்னு அந்த இங்கை நான் வந்து போயிட்டு அப்சார்ப் பண்றேன். ஓகே, அப்ப அந்த சாக் பீஸ் தான் என்னுடைய அப்சார்பென்ட், அந்த இங்கு தான் என்னுடைய அப்சார்பேட். சரியா, ஓகே. கார் மேல தூசி படிஞ்சிருக்கு, அந்த காரு தான் என்னுடைய அப்சார்பென்ட், அது மேல படிஞ்சிருக்கிற தூசி தான் அப்சார்பேட். சரியா, ஓகேவா? ஸோ ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்ன, ஹெட்டிரோஜீனஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்ன? ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ரியாக்டன்ட்டு, ப்ராடக்ட்டு, கேட்டலிஸ்ட் எல்லாருமே வந்து சேம் ஃபேஸில் வந்து இருப்பாங்க. என்னுடைய ரியாக்டன்ட்டு, கேட்டலிஸ்ட்டு, ப்ராடக்ட் எல்லாருமே வந்து சாலிட்னா சாலிடாகவே இருப்பாங்க. எல்லாருமே லிக்விட்னா லிக்விடாகவே வந்து இருப்பாங்க. சரியா, கேஸ்னா கேஸாகவே இருப்பாங்க. அதான் ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்ட். ஹெட்டரோஜீனஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னுடைய ரியாக்டன்ட்டு, ப்ராடக்ட் எல்லாம் ஒரு ஃபேஸில் இருப்பாங்க, ஆனால் கேட்டலிஸ்ட் வந்து வேற ஃபேஸில் இருக்கும். எக்ஸாம்பிள், ரியாக்டன்ட் அண்ட் கேட்டலிஸ்ட்லாம் வந்து எனக்கு வந்து சாலிடாக இருக்காங்க அப்படின்னா என்னுடைய கேட்டலிஸ்ட் வந்து லிக்விடாக இருக்கும். சரியா, ஸோ இது வந்து சாலிட் லிக்விட் கேஸை பொறுத்து தான் நம்ம வந்து ஹோமோஜீனஸா ஹெட்ரோஜீனஸாக எழுதுறோம். எலிமினேஷன் ரியாக்ஷனாக கொடுத்துடலாம், கவலைப்படாதீங்க. ஸோ ஆன்சர் திஸ் ஹியர். யா, ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. சரியா, இதில் வந்து இந்த NO தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டலிஸ்ட். ஓகே, ஸோ அதனால தான் இந்த கேட்டலிஸ்ட் தனியாக வெளில வந்துருச்சு பாருங்க. எல்லாருமே கேஸு, கவனியே, எல்லாருமே கேஸு, ரியாக்டன்ட்டும் கேஸு, ப்ராடக்ட்டும் கேஸு, யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட்டும் கேஸு. அந்த மாதிரி எல்லாருமே ஒரே ஃபேஸில் இருக்காங்கன்னா அவங்கள தான் ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஹெட்டிரோஜீனஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? தோப்பறேன், என்னுடைய ரியாக்டன்ட்டு, ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஒரு ஃபேஸில் இருக்கும், ஆனால் கேட்டலிஸ்ட் பேர் சாலிட் ஃபேஸில் இருக்கு பேர். ஆனால் என்னுடைய கேட்டலிஸ்ட் மட்டும் வேற ஃபேஸில் இருக்கு பேர். இங்கே ரியாக்டன்ட் ப்ராடக்ட்லாம் கேஸில் இருக்குது, ஆனால் கேட்டலிஸ்ட் வந்து சாலிட்ல இருக்கு. சரியா, ஸோ அதுதான் ஹெட்டிரோஜீனஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? என்னது அஸ் ரியாக்டன்ஸ் டீச்சர்ஸ் ஆஃப் வேதாந்து வந்து இதுவா? சரி, ஓகே, சொல்லிக்கோ, ஒன்னுவாய் நீ சொல்லு. ஓகே, சொல்லு, அப்படிதான் இருக்கு. ஸோ ரைட் அ நோட் ஆன் டிண்டால் எஃபெக்ட். சரியா,
ஸோ ரைட் அ நோட் ஆன் டிண்டால் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ டிண்டால் எஃபெக்ட்னா என்ன? நம்ம வந்து ப்ரௌனியன் மூவ்மெண்ட் வந்து பார்த்தோம் இல்லையா? ப்ரௌனியன் மூவ்மெண்ட் அப்படின்னா வந்து என்னது? ரேண்டம் ஜிக்ஸாக்ட் மூவ்மெண்ட் தான் நம்ம வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம். we are calling it as the Brownian movement. ஓகே, இப்போ டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம பிரேக் எத்தனை மணிக்கு நான் சொன்னேன்? 12 மணி ஆகுது இல்லை? 12:30 I said the break, right? 12:30 வச்சுக்கலாம். இன்னும் வந்து ஒரு half an hour மட்டும். ஓகேவா? இன்னும் ஒரு half an hour மட்டும். ஓகே, யாருக்கெல்லாம் ஓகே? ஒரு half an hour 12:30 பிரேக் வச்சுக்கலாமா? 12:30 பிரேக் வச்சுக்கலாமா? எஸ் எஸ் எஸ், ஓகேப்பா, டன். ஞாபகம் மட்டும் எனக்கு சொல்லு பண்ணுங்க. ஓகேவா? 12:30 போல just remind me. ஓஹோ, ஓகே ஓகே. வருண் வந்து சொன்னது வந்து தப்பு கிடையாது. சாரி வருண், சாட்ல இருக்கீங்களா? அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அஸ் வந்து ரியாக்டன்ட், ஓகே, டீச்சர்ஸ் ஆஃப் வேதாந்து வந்து ப்ரமோட்டர்ஸ், ஸ்பாமர்ஸ் வந்து பாய்சனஸ். கரெக்ட், யூ ஆர் கரெக்ட் வருண், யூ ஆர் கரெக்ட். சாரி, நான் தான் வந்து இல்லை, உங்களை வந்து நீங்கள் ஸ்பாம் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிட்டேன். கரெக்டாக சொன்னீங்க. ஸ்பாமர்ஸ் வந்து பாய்சன் தான், நம்மளை ஸ்லோ டவுன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஓகேவா? நீங்கள் தான் வந்து ரியாக்டன்ட். ஸோ நீங்கள் கரெக்டான ஸ்பீடில் நீங்கள் கேட்டலைஸ் ஆகி படித்து முடிச்சுட்டு போய் ஆகணும். சரியா? ஸோ மை அப்பாலஜிஸ் வருண். ஓகேவா? நான் தான் உங்கள் மெசேஜை வந்து ஸ்பாம்னு நினச்சிட்டேன், தப்பாக படிச்சுட்டேன், பிரேக் கூடாமல் படிச்சுட்டேன். ஓகே, சூப்பர். ஸோ டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னா வந்து என்னது? ஸோ when light passes through the colloidal solution, ஒரு colloidal solutionல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லைட்டை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து பாஸ் பண்றேன். சரியா? colloidal solutionல லைட் வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பாஸ் பண்றேன். ஓகே, அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கொலாய்ட்ஸ் வந்து ஒரு சில போர்ஷன் ஆஃப் த லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும், மீதியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். சரியா? மீதியை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் அந்த லைட்டை. சரியா? அதுதான் என்னது அப்படின்னா which is called as the Tyndall effect. சரியா? அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய டிண்டால் எஃபெக்ட். ஓகே, ஸோ லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணும். எக்ஸாம்பிள், இப்போ கதவு திறந்துருக்கு, வீட்டில் அம்மா வந்து பெருக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த ஜன்னலோட வெளிச்சத்தில் வந்து இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே வந்து அந்த லைட்டை ஸ்கேட்டர் பண்ணும்ல. ஸோ இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் என்னது அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய கொலாய்ட்ஸ். ஓகே, இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் என்னது அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய இந்த கொலாய்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த டஸ்ட் வந்து என்ன பண்ணும்? இந்த லைட்டை வந்து பிடிச்சி ஸ்கேட்டர் பண்ணும், இந்த லைட்டை வந்து பிடிச்சி ஸ்கேட்டர் பண்ணும். ஓகேவா? ஸோ when light passes through colloidal solution, it is scattered in all direction. ஓகே, லைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரூ சொல்யூஷன்ல பாஸ் பண்றப்போ ஒன்றும் ஆகாது. கொலாய்டல் சொல்யூஷன்ல பாஸ் பண்றப்போ அந்த கொலாய்ட்ஸ்ல பட்டு லைட்டை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணும், லைட்டை வந்து பிடிச்சி டிஸ்பர்ஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் டிண்டால் எஃபெக்ட். ஓகே, எஸ், டயக்ராம் மஸ்ட். ஆமா, புக்ல டயக்ராம் கொடுத்திருந்தா நீங்களும் டயக்ராம் வந்து கண்டிப்பா வரைந்தே தீரணும். ஓகே, ஹவு டு ப்ரிப்பேர் கொலாய்ட்ஸ் பை எலக்ட்ரோ டிஸ்பர்ஷன் மெத்தட். எலக்ட்ரோ டிஸ்பர்ஷன் மெத்தட் மூலமா கொலாய்ட்ஸை நீங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஆமா, வரிசையா சாட்ல ஸ்பாம் பார்த்து ஒரு நல்ல மெசேஜ் கூட கண்ணில் ஸ்பாம் மாதிரி தான் படுது. அந்த அளவுக்கு என்ன நீங்க வந்து ட்ராமடைஸ் பண்ணியிருக்கீங்க. சரியா? ஒரு பையன் நல்லதான் மெசேஜ் போட்டா கூட அது ஸ்பாம் போல அப்படின்னு தான் வந்து நேரம் சொல்ல போனா பிளாக் கூட பண்ணியிருப்பேன். எல்லாம் வந்து இந்த ஸ்பாமர்ஸால தான். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கண்டினியூ. How do you prepare colloids? By using electro dispersion method. Brown colloidal solution of platinum was first prepared by George Bredig. So இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா Bredig's arc method அப்படின்னு கேட்கலாம்டா. நல்லா கவனிங்க, எலக்ட்ரோ டிஸ்பர்ஷன் மெத்தடை வந்து Bredig's arc method அப்படின்னு வந்து கேட்கலாம். சரியா? ஸோ இந்த Bredig's arc methodல டயக்ராம் வரையணுமா? கண்டிப்பா வந்து நீங்க டயக்ராம் வந்து வரையணும். சரியா? கண்டிப்பா வந்து டயக்ராம் வந்து வரையணும். ஓகே, ஸோ என் 12th மார்க் கேட்குறீங்களா? என் 12th மார்க் வந்து அந்த 15 hour லைவ்ல நான் வந்து ரிவீல் பண்றேன். சரியா? இன்ஃபேக்ட் நான் வந்து 15 hour லைவ் பண்றதுல அதுவும் ஒரு காரணம். புரிஞ்சுதா? ஏன் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்றேன், அப்போ சொல்றேன். இப்போ கவனிங்க இதை. ஸோ என்னது? வாங்க இது கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய பீக்கருக்குள்ள ஒரு குட்டி பீக்கர். ஏன் அப்படின்னா அந்த பெரிய பீக்கர்ல நான் நிறைய ஐஸ் போட்டிருக்கேன். அந்த பெரிய பீக்கர் அவ்வளோதான். இப்படி வர எக்ஸாம்லேயே நீ இப்படி வர உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. பெரிய பீக்கர்ல நான் வந்து ஐஸ் போட்டிருக்கேன். சரியா? குட்டி பீக்கர் இருக்கா? குட்டி பீக்கர்ல நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா வாட்டர் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இந்த குட்டி பீக்கர்ல எனக்கு 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கு. ஒரு எலக்ட்ரோட், 2 எலக்ட்ரோட். எலக்ட்ரோட்னா என்னது? சார்ஜ்டு மெட்டல் கம்பி இல்லையா?
எலக்ட்ரோட்னா என்னது? இட் இஸ் சார்ஜ்டு மெட்டல் கம்பி இல்லையா? ஸோ தோ பார் ரெண்டு சிண்டு வரைஞ்சுக்கோங்க. ஸோ இது பார், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். கேத்தோட ஆனோட வரைஞ்சுக்கோங்க. இவர்கள்லாம் தான் யாரு? நம்மளுடைய மெட்டல் எலக்ட்ரோட். இவங்களாம் தான் மெட்டல் எலக்ட்ரோட். ஓகேவா? சூப்பரா. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இது வந்து வாட்டர், ஐஸ், மெட்டல் எலக்ட்ரோட். இப்போ கீழே ஒரு விஷயம் நீங்க வந்து வரைய போறீங்க. அது வந்து என்னது அப்படின்னா ஆர்க். ஸோ தே ஃபார்ம் அ ஆர்க். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆர்க் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணுது. எலக்ட்ரிசிட்டி மாதிரி கரண்ட் மாதிரி ஒரு ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதான் ஆர்க். 1 2 3 4 4 பார்ட் தான் பிரெடிக்ஸ் ஆர்க் மெத்தடுக்கு. நீங்க இதை கண்டிப்பா வந்து வரையணும். புரிஞ்சுதா? Do you understand? Yes. So brown colloidal solution of platinum. இந்த எலக்ட்ரோட் வந்து என்ன எலக்ட்ரோட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாட்டினம் எலக்ட்ரோட். ஓகேவா? ஸோ நான் வந்து சுத்தி வந்து ஐஸ் வச்சிருக்கேன், இதுல வந்து வாட்டர் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆர்க் வந்து ஃபார்ம் ஆகுது. அதை தான் நம்ம இங்க படிக்க போறோம். கவனிங்க. The current of when a current of 1 ampere per 100 volt. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கரண்ட் வந்து பாஸ் பண்றேன். சரியா? எவ்வளவு கரண்ட்? 1 ampere per 100 volt. 100 வோல்ட்டுக்கு 1 ampere கரண்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து நான் பாஸ் பண்றேன். சரியா? அப்போ வந்து எனக்கு ஒரு ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. கீழே கீழே வந்து அந்த கரண்ட் மாதிரி நமக்கு இருக்கு இல்லையா? அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஆர்க். சரியா? அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஆர்க் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, vapors of metal which immediately condense to form colloidal solution. சரியா? அப்போ வந்து என்ன ஆகும்? அந்த மெட்டலுடைய வேப்பர் வந்து எனக்கு கொலாய்டல் சொல்யூஷனா ஃபார்ம் ஆகும். அந்த மெட்டலுடைய வேப்பர் வந்து எனக்கு கொலாய்டல் சொல்யூஷனா ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ பை திஸ் மெத்தட், இந்த மெத்தட் படி சொல்யூஷன் ஆஃப் மெனி மெட்டல்ஸ் லைக் காப்பரா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், பிளாட்டினமா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இவங்களுடைய கொலாய்டல் சொல்யூஷனை நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் உடைய கொலாய்டல் சொல்யூஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். புரிஞ்சுதா? ப்ரிப்பேர் பண்ணலாம். புரிஞ்சுதா? எஸ். ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பிரெடிக்ஸ் ஆர்க் மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம்? இதுதான்டா ஐஸ் இருக்கு, அதுல தண்ணி இருக்கு, 2 பிளாட்டினம் எலக்ட்ரோடு இருக்கு. நான் அதுல என்ன பண்றேன் அப்படின்னா கரண்ட் பாஸ் பண்றேன். எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்றேன்? 1 ampere கரண்ட் வந்து நான் பாஸ் பண்றேன். பாஸ் பண்றப்போ எனக்கு இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ என்னுடைய மெட்டல் வந்து கொலாய்டல் மெட்டல் வந்து எனக்கு கிடைக்குது. சரியா? அப்போ எனக்கு அந்த கொலாய்டல் மெட்டல் வந்து எனக்கு கிடைக்குது. சரியா? புரிஞ்சுதா? ஸோ காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் கொலாய்டல் சொல்யூஷன்லாம் நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஐ யூஸ் திஸ் மெத்தட். ஓகே, ஸோ இந்த டயக்ராமை தயவு செய்து கரெக்டா இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அடுத்து ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர் இம்பார்ட்டன்ட், மிக மிக இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர். ஓகே, the surface of the colloidal particles. ஓகே, கவனிங்க கவனிங்க கவனிங்க. ஓகே, so the surface of the colloidal particle absorbs one type of ion due to preferential absorption. எப்படி நம்ம வந்து இந்த preferential wetting அப்படின்னு வந்து நம்ம இதுல பார்த்தோம்ல, யார் அது? ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன் மெத்தட்ல வந்து நம்ம வந்து preferential wetting அப்படின்னு பார்த்தோம்ல. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா preferential absorption. இங்க வந்து preferential absorption அப்படின்னா நான் பாசிட்டிவ் சார்ஜ் தான் அப்சார்ப் பண்ணுவேன், நான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் தான் வந்து அப்சார்ப் பண்ணுவேன். அதுதான் வந்து என்னது அப்படின்னா preferential absorption. எஸ்ஜே மனோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு மினி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ படிச்சிட்டியான்னு பாரு. எல்லாமே படிச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ என்கிட்ட வந்து இந்த கேள்வி கேளுங்க. நான் அதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லிட்டேன், திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க மாட்டேன். preferential absorption எப்படி அப்படின்னா this layer attracts the oppositely charged ion. அதானே, நல்லா கவனிங்க. preferential absorption அப்படின்னா வந்து என்னது? இப்போ எனக்கு இங்க வந்து பாசிட்டிவ் அயான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. இங்க எனக்கு பாசிட்டிவ் அயான் இருக்குன்னா அது நெகட்டிவ் சார்ஜ் தானே பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும். அது என்ன பண்ணும்? நெகட்டிவ் சார்ஜ் தானே பிடிச்சி வந்து அட்ராக்ட் பண்ணும். இப்போ நீ நல்லா இங்க பாரு, எனக்கு இது வந்து ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் வச்சுக்கோ. இது வந்து எனக்கு ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல். இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகலை சுத்தி பாரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்து எனக்கு இருக்கு, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்து இருக்கு. அப்போ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகலை சுத்தி எனக்கு ஒரு லேயர் வந்து இருக்கு. ஓகேவா? அந்த லேயர்ல என்ன அயான்ஸ் இருந்தாலுமே அது கிட்ட அப்சார்ப் ஆகுறது என்ன ஆகும்? நெகட்டிவ்லி சார்ஜ்டு தான். நெகட்டிவ்லி சார்ஜ்டு தான் அதை சுத்தி வந்து இருக்கும். புரிஞ்சுதா? அப்போ நீங்க இங்க வந்து ஒரு டபுள் லேயரை பார்க்கலாம். ஒரு நெகட்டிவ் சார்ஜை சுத்தி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, அந்த பாசிட்டிவ் சார்ஜை சுத்தி நமக்கு வந்து
இருக்கக்கூடிய அயான்ஸ்ல நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் ஆக போகுது. ஸோ இதுதான் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, ஸோ the layer attracts oppositely charged. ஸோ oppositely charged தான் இந்த லேயர் வந்து என்ன பண்ணுமா, அட்ராக்ட் பண்ணுமா. Okay, and hence the boundary separating the two electrical double layer. Okay, இந்த boundary இருக்குல்ல, இந்த boundary தானே இந்த ரெண்டையும் வந்து செப்பரேட் பண்ணுது. ஓகே, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து செப்பரேட் பண்ணுது. அந்த டபுள் லேயர் இருக்கிறதுனால தான், இந்த எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் இருக்கிறதுனால தான் இதுக்கு நம்ம ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர் அப்படின்னு சொல்றோம். ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர் அப்படின்னு சொல்றோம். As the particles nearby are having similar charge, they cannot come close and condense. Okay, அதுதான் நமக்கு ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கொலாய்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒரு கொலாய்டு வந்து ஏன் ஸ்டேபிளா இருக்கு, ஒரு கொலாய்டு வந்து எப்படி ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஸ்டர்ன் லேயர். ஓகே, ஒரு பாசிட்டிவ் அது அழகா வந்து ஒரு நெகட்டிவால வந்து பவுண்ட் ஆகி இருக்கு. நெகட்டிவ் லேயரை சுற்றி ஒரு பாசிட்டிவ் லேயர் பவுண்ட் ஆகி இருக்கு. ஸோ தட் அதனால தான் இந்த கொலாய்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கு. சரியா? ஓகே, ஸோ கண்டிப்பாக இதுக்கு டயக்ராம் வரையணுமா? ஆமாம், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எக்ஸாம் முன்னாடி இம்பார்ட்டண்ட்டாக எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டயக்ராம் வரையணுமா? ஆமாம் வரையணும். டயக்ராம் வரையணுமா? ஆமாம் வரையணும். தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ கோல்டு நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்துலாமா? ஸோ ஒன்று கோல்டு நம்பர் கொஷின் இருக்கு. ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் எமல்ஷன்ஸ் டெஸ்ட் இருக்கு. இது நீங்கள் ரெஃபர் புக்குப்பா. புக்கில் வந்து கொலாய்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சாலிடு, லிக்விடு, கேஸு, சாலிட் அண்ட் சாலிட், லிக்விட் அண்ட் லிக்விட், கேஸ் அண்ட் கேஸ் அப்படின்னு ஒரு டேப்லெட் கோலம் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரியேட்டிவ் 1 mark. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரியேட்டிவ் 1 mark. ஓகே, லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்லி அப்சார்ப்ஷன் ஐசோடோப், எலக்ட்ரோஃபோரசிஸ், அண்ட் தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் சொல் அண்ட் ஜெல், கொலாய்டல் சொல்யூஷன் வந்து ஸ்டேபிள் அந்த ஒரு கொஷின், ஆலம் பியூரிஃபைஸ் வாட்டர், என்சைம் கேட்டலிஸ்ட், எமல்ஷன், எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ், ஹோமோஜெனஸ் ஹெட்ரோஜெனஸ் பார்த்துட்டோம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் 12:30 நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் பிரேக்கு, இல்லைன்னா பிரேக்கு கிடையாது. புரிஞ்சுதா? கிளியரா? எஸ், குட். ஸோ கோல்டு நம்பர் நம்மளே நமக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கணும் இல்லையா? ஸோ கோல்டு நம்பர் அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் த மெஷர் ஆஃப் ப்ரொடெக்டிங் பவர் ஆஃப் த கொலாய்ட். ஸோ கொலாய்டுடைய ப்ரொடெக்டிங் பவரை வந்து மெஷர் பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னது? கோல்டு நம்பர். ஸோ கோல்டு நம்பர்னா என்னது? இட் இஸ் த மெஷர் ஆஃப் protecting power of the colloid. Okay, protecting power of the colloid. Okay, gold number is defined as the number of milligrams of hydrophilic colloid that will just prevent the precipitation of 10 molar or 10 ml of gold sol on addition of 1 ml of 10% NaCl. Okay, smaller the gold number, greater the protecting power. இந்த gold number எந்த அளவுக்கு ஸ்மாலா இருக்கோ protective power அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். இது ஜஸ்ட் இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து இல்ல மனப்பாடம் பண்ணிக்கிறோமா? ஆமா, கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, பட் ஐ வில் ஸ்பிளிட் இட் அவுட். உங்களுக்கு நான் ஈஸியா ஸ்பிளிட் பண்ணி நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா சொல்லித்தரேன். புக் அண்ட் சைட் கொஸ்டின் ஃபார் ஆல் சாப்டர். ரிசா வீடியோ போட்டிருக்கேன்டா, அதுக்கு PDF கொடுத்துருக்கேன்டா, போய் எடுத்து பாருங்க. 1 mark கொஸ்டினுக்கு புக் இன்சைடுக்கு என்னென்ன படிக்கணும்னு நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. புக் இன்சைட் கொஸ்டினுக்கு 2 mark 3 mark 5 mark வேணும்னா மினி மெட்டீரியல் கீழே இருக்கு பாருங்க. தட் இஸ் நாட் மினி மெட்டீரியல், மெகா மெட்டீரியல், அதுல எல்லாமே இருக்கு, போயிட்டு பாருங்க. சரியா? ஓகே, the measure of protecting power of a colloid. ஒரு கொலாய்டுடைய ப்ரொடெக்டிங் பவரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மெஷர் பண்ணுது. ஸோ ப்ரொடெக்டிங் பவர் அப்படின்னா வந்து என்னது? ஒரு கொலாய்டு வந்து precipitate ஆகாம இருக்கிறது தான் என்னது அப்படின்னா protecting power. சரியா? precipitate ஆகாம இருக்கு. Okay, so gold numbers are defined as the number of milligram of hydrophilic colloid. எனக்கு எவ்வளோ hydrophilic colloid வந்து வேணும்? hydrophilicனா likes water. சரியா? அதுக்கு வந்து லைக் பிடிக்கும், அதுக்கு வாட்டர் வந்து பிடிக்கும், அதான் hydrophilic colloid. ஓகே, that will சொல்லுனா என்ன? நான் சொல்ல மாட்டேன். சொல்லுனா என்ன அப்படிங்கறத புக் எடுத்து ஓபன் பண்ணி பாருங்க. சாலிட் அண்ட் சாலிடா, லிக்விட் அண்ட் லிக்விடா, கேஸ் அண்ட் கேஸா, சாலிட் அண்ட் கேஸா அப்படிங்கறத பாருங்க. சரியா? சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. Hydrophilic colloid that will prevent the precipitation of 10 ml of gold sol on addition of 1 ml of 10% NaCl. நான் வந்து 1 ml of 10% NaCl வந்து ஆட் பண்றேன். சரியா? 1 ml of 10% NaCl solution நான் போயிட்டு வந்து ஆட் பண்றேன். எதுல ஆட் பண்றேன்? 10 ml of gold solல. திருப்பி சொல்லுங்க. 1 ml of NaCl solution நான் வந்து ஆட் பண்றேன். எதுல அப்படின்னா 10 ml of gold solல, 10 ml of gold solல வந்து ஆட் பண்றேன். அப்போ எனக்கு எத்தனை ஹைட்ரோஃபிலிக், அதாவது how much of liophilicity
சொலாய்டு வந்து எனக்கு வேணும், லியோஃபிலிக் கொலாய்ட்ஸ் வந்து எனக்கு வேணும் இந்த precipitation prevent பண்ண. அதுதான் கோல்டு நம்பர். புரிஞ்சுதா? 10 ml ஆஃப் கோல்டு சொல்லு இருக்குடா, 10 ml ஆஃப் கோல்டு சொல்லு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 10% NaCl சொல்யூஷனை நான் வந்து ஆட் பண்றேன். இப்போ அந்த precipitation prevent பண்ண ஹைட்ரோஃபிலிக் கொலாய்டு நான் எவ்வளவு ஆட் பண்ணணும், அதுதான் என்னது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த கோல்டு நம்பர். ஓகே, ஸ்மாலர் த கோல்டு நம்பர் கம்மியா இருக்க ப்ரொடெக்டிங் பவர் வந்து அதிகமா இருக்கும். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் எமல்ஷன். ஸோ எமல்ஷன்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் எமல்ஷன் வந்து இருக்குடா. ஓகே, ஸோ என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து அக்வஸ் எமல்ஷன், இன்னொன்று வந்து ஆயில் எமல்ஷன். சரியா? இப்போ பெயிண்ட் கடையிலலாம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, வாட்டர் பெயிண்ட் வேணுமா இல்லை ஆயில் பெயிண்ட் வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. எஸ், வாட்டர் பெயிண்ட்னா சொல்லுனா என்ன நான் சொல்ல மாட்டேன், எல்லாருக்குமே தெரியும். சொல்லுனா என்ன சாட்ல சொல்லுங்க, ஃபாஸ்டா. சொல்லுனா என்னப்பா சாட்ல சொல்லுங்கப்பா. வாட் இஸ் சொல்? சொல்லுனா சொல்லு, அந்த சொல்லு இல்ல, இது என்ன சொல்? கரெக்டா சொல்லுங்க. லிக்விட் அண்ட் சாலிட். ஓகேவா? சொல் அப்படின்னா வந்து என்னது? லிக்விட் அண்ட் சாலிட். சாலிட்ல இருக்கக்கூடிய லிக்விட் தான் நம்ம வந்து என்னன்னு வந்து சொல்றோம், சொல் அப்படின்னு வந்து சொல்றோம். டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்து லிக்விடா இருக்கும், டிஸ்பர்ஷன் மீடியம் வந்து சாலிடா இருக்கும், அதை தான் சொல் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ சொல், ஜெல், இதை பத்திலாம் படிப்போம், வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ டை டெஸ்ட். ஃபர்ஸ்ட் அக்வஸ்னா என்னடா? வாட்டர். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அக்வஸ்னா வாட்டர், ஆயில்னா எண்ணெய். சரியா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது வந்து என்னது அப்படின்னா, நான் இந்த பேஜ்ல எழுதவா? நான் ஒரு பேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். அக்வஸ் எமல்ஷன் எனக்கு வந்து இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆயில் எமல்ஷன் வந்து இருக்கு. அக்வஸ் எமல்ஷன் இருக்கு, ஆயில் எமல்ஷன் வந்து இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டை டெஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன், டை டெஸ்ட் வந்து பண்றேன். சரியா? இப்போ இந்த டை டெஸ்ட்ல என்னென்ன ரிசல்ட் பார்க்கலாம். சரியா? small amount of dye soluble in oil is added to the emulsion. ஓகேவா? the emulsion is shaken well. the aqueous emulsion will not take the color. ஆயில் வந்து கலரை எடுத்துக்கும். நான் இப்போ இந்த அக்வஸ் எமல்ஷன்ல வந்து இந்த அக்வஸ்ல வந்து நான் வந்து ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இந்த டை ஆட் பண்ணேன் அப்படின்னா இட் will take கலரா, will not take கலரா? என்ன பார்த்தோம்? will not take கலர். அக்வஸ் எமல்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கலரை எடுத்துக்காது. will not take color, will not take color. ஓகேவா? இதே ஆயில் எமல்ஷன் பாத்தீங்க அப்படின்னா it will take color. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து டை டெஸ்ட். ஓகே, ஸோ டை போட்டால் அது டை வந்து கலர் எடுத்துக்காது, அக்வஸ் தண்ணி வந்து கலர் எடுத்துக்காது, ஆயில் வந்து தண்ணியே எடுத்துக்கும், கலர் வந்து எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் விஸ்காசிட்டி டெஸ்ட். விஸ்காசிட்டி ஆஃப் எமல்ஷன் இஸ் டிட்டர்மைன்ட் பை எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஆயில் எமல்ஷன் வில் ஹாவ் ஹையர் வேல்யூ தேன் அக்வஸ் எமல்ஷன். விஸ்காசிட்டினாலே அடர்த்தி இல்லையா? விஸ்காசிட்டி அப்படின்னாலே வந்து என்னது? அடர்த்தி இல்லையா? ஸோ விஸ்காசிட்டியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் எமல்ஷனுடைய விஸ்காசிட்டி வந்து ஹையராக இருக்கும், அண்ட் தென் அக்வஸ் எமல்ஷனுடைய விஸ்காசிட்டி வந்து நமக்கு லோவராக இருக்கும். ஓகே, ஆயில் எமல்ஷனுக்கு விஸ்காசிட்டி ஹையராக இருக்கும், அக்வஸ் எமல்ஷனுக்கு லோவராக இருக்கும். கண்டக்டிவிட்டி டெஸ்ட். கண்டக்டிவிட்டி ஆஃப் அக்வஸ் எமல்ஷன் வந்து ஆயில் எமல்ஷனை விட அதிகமாக இருக்கும். ஸோ கண்டக்டிவிட்டி தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு டெஸ்ட் வந்து கண்டக்டிவிட்டி டெஸ்ட். தேர்டு டெஸ்ட் வந்து கண்டக்டிவிட்டி டெஸ்ட். ஸோ கண்டக்டிவிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த அக்வஸுக்கு தான், அக்வஸ் எமல்ஷனுக்கு தான் கண்டக்டிவிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்டிவிட்டி வந்து ஹையராக இருக்கும், அண்ட் ஆயிலுக்கு வந்து கண்டக்டிவிட்டி வந்து லோவராக இருக்கும். இந்த மாதிரி எழுதினா கூட மார்க் உண்டுடா. அடுத்து ஸ்ப்ரெடிங் டெஸ்ட். ஓகே, இப்போ பெயிண்ட் எடுத்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஆயில் எமல்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகும் than aqueous emulsion when spread on oily surface. ஒரு oily surfaceல தான் நான் வந்து ஸ்ப்ரெட்டே வந்து பண்றேன். சரியா? ஆயில் சர்ஃபேஸ்ல தான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்ப்ரெட்டே பண்றேன். ஸோ இந்த ஸ்ப்ரெட்டிங் டெஸ்ட். ஓகே, இந்த ஸ்ப்ரெட்டிங் டெஸ்ட் நான் வந்து பண்றப்போ பாத்தீங்க அப்படின்னா அக்வஸ் எமல்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப லோவரா தான் ஸ்ப்ரெட் ஆகும், ஆனா ஆயில் எமல்ஷன் வந்து ரொம்பவே வந்து ஹைலி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஹையா. புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் தான் டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் த அக்வஸ் அண்ட் த ஆயில் எமல்ஷன். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் பா,
Tablet columns of colloids நீங்க படிச்சுக்கோங்க. The limitations of Freundlich adsorption isotherm. Okay. So, இந்த Freundlich adsorption isotherm அதோடைய limitations என்ன? Limitationsனா disadvantages என்ன அப்படின்னு படிக்க போறோம். Freundlich equation is purely empirical and valid over limited pressure range. Okay. Empirical அப்படினாலே வந்து என்ன அப்படினா ratio மாதிரி. Empirical formula, molecular formula நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ C6H12O6 அப்படினா அதோட empirical formula CH2O அப்படினு இருக்கும். கார்பன் ஒரு பங்கு, ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்ஸிஜன் ஒரு பங்கு அப்படினு இந்த ரேஷியோ பேஸ்ட்ல தான நமக்கு வந்து இருக்கும். சோ இந்த Freundlich ஈக்குவேஷன் மூலமா நம்ம ஒரு empirical value தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அதே நேரத்துல எல்லா pressure rangeம் இந்த Freundlich adsorption isotherm நமக்கு சொல்லாது. Okay, the values of constant K and N are found vary with temperature. Okay வா? So இந்த Freundlich adsorption isotherm படி நம்ம வந்து பார்க்கறப்ப அது ஒரு graph தான், சரியா? அது படி பார்க்கறப்போ இந்த constant இது என்னது? Constant K, N இதெல்லாம் constant. ஆனா temperature மாற இந்த constant வேல்யூவும் மாறுதான். அது வந்து ஒரு disadvantages தான், இல்லையா? So temperatureம் இந்த n வேல்யூவும் அது kn இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் டெம்பரேச்சர் மாற அதுவும் மாறுது அப்படிங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். யா, நோ தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேர் கிவன். எந்த விதமான ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனும் வந்து கொடுக்கவே இல்லை. இதுதான் Freundlich adsorption isotherm உடைய டிஸ்அட்வான்டேஜஸ். எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னா என்ன? ஸோ இந்த எலக்ட்ரோஃபோரசிஸ்க்கு வந்து ரெஃபர் புக் ஃபார் டயக்ராம். ரெஃபர் புக் ஃபார் டயக்ராம். தயவு செய்து இதுக்கு டயக்ராம் வரைஞ்சிரு. சுமாரா இருந்தா போறோம், புக்ல இருக்கிற மாதிரி எப்படி அழகா ஆச்சு மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் டயக்ராம் ஷுட் பி தேர். ஓகே, எங்கெல்லாம் ஈக்குவேஷன்ஸ் எழுதணுமோ எங்கெல்லாம் டயக்ராம் எழுதணுமோ தயவு செய்து எழுதிடுங்க, அப்பதான் ஃபுல் மார்க் தருவாங்க. ஓகே, யா. ஸோ மைக்ரேஷன் ஆஃப் சொல் பார்ட்டிகல்ஸ். மைக்ரேஷன் ஆஃப் சொல் பார்ட்டிகல். சொல் பார்ட்டிகல் என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. அதுதான் மைக்ரேஷன் ஆஃப் சொல் பார்ட்டிகல்ஸ் under the influence of electrical field. அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோஃபோரசிஸ். ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுல ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த சொல் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுறத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். we are calling it as the electrophoresis. ஓகே, அடுத்து சொல்லுக்கும் ஜெல்லுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னா dispersion medium, dispersed phase. ஓகே, எது நிறைய இருக்கோ அதான் டிஸ்பர்ஷன் மீடியம். எப்படி நம்ம வந்து அந்த சொல்யூட் சால்வெண்ட் எல்லாம் சொல்றோம், சால்வெண்ட் அதிகமா இருக்கும். ஸோ அந்த சால்வெண்ட் தான் டிஸ்பர்ஷன் மீடியம். சொல்யூட் கம்மியா இருக்கும், அந்த சொல்யூட் தான் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். ஓகே, ஸோ லிக்விடு சாலிட், அதாவது சொல்லுல பாருங்க பாருங்க தான் அந்த மீடியம். ஸோ சாலிட் லிக்விட்ல இருந்தா அதுதான் சொல். ஓகே, இதுவே லிக்விட் வந்து சாலிட்ல இருக்கு அப்படின்னு வெச்சுக்கோங்க. லிக்விட் வந்து சாலிட்ல இருக்கு அப்படின்னா அது வந்து ஜெல். சரியா? சோ டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம் வச்சு தான் சொல்லியும் ஜெல்லியும் வந்து நம்ம பிரிக்கிறோம். இங்க், பெயிண்ட் எல்லாம் நீ பாரு, இங்க் பெயிண்ட் எல்லாம் வந்து இட் இஸ் சாலிட் இன் லிக்விட். சரியா? சாலிட் இன் லிக்விட். அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? சொல் அப்படின்னு வந்து சொல்றோம். இதே பட்டர் சீஸ்லாம் வந்து லிக்விட் இன் சாலிட், அதெல்லாம் தான் நம்ம வந்து ஜெல் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்து, what are lyophilic sols? Why are lyophilic colloid sols are more stable than phobic colloidal sol? முதல்ல வாங்கப்பா, phobic அப்படின்னா என்னது? fear, hate அப்படின்னு அர்த்தம். philic அப்படினாலே like, love அப்படின்னு. எலக்ட்ரோஃபோரசிஸும் எலக்ட்ரோஆஸ்மோசிஸும் சேமா? நோ, பிக் நோ. ரெண்டும் வேற வேற மெத்தட். தயவு செய்து ரெண்டுத்தையும் தனித்தனியா படிங்க. சரியா? ஓகே, so lyophilic colloidal sols have definite attractive force, okay, exists between dispersion medium and dispersed phase. Okay, இந்த dispersion medium க்கும் dispersed phase க்கும் நடுவுல ஒரு good attractive force இருந்தா அதுதான் நம்ம lyophilic colloidal sol அப்படின்னு சொல்றோம். lyophilic colloidal sol அப்படின்னு வந்து சொல்றோம். philicனாலே like. சரியா? like. இப்போ எக்ஸாம்பிள் சொல் ஆஃப் ஸ்டார்ச். இது அடுத்த क्वेश्चन, அடுத்த பாயிண்ட் ஆரம்பிச்சிருது. இங்க கவனிங்க. இன் லியோபோபிக் கொலாய்டல் சொல் நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். சரியா? இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபோபிக்னாலே ஃபியர், ஹேட்னு அர்த்தம். இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸுக்கும் டிஸ்பர்ஷன் மீடியம்க்கும் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸுமே இருக்காது. சரியா? எந்த விதமான ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸுமே வந்து இருக்காது. அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we are calling it as the what?
லியோஃபோபிக். சரியா? லியோஃபோபிக். எக்ஸாம்பிள் கோல்டு சொல், சில்வர் சொல், இவங்க எல்லாருமே லியோஃபோபிக். சரியா? அதனால தான் லியோஃபிலிக் வந்து மோர் ஸ்டேபிள். ஜென்ரலா என்னடா லியோஃபிலிக்ல இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்க்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் கீழே ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதுல இருக்கிற எல்லா கொஸ்டினையும் படிச்சிட்டீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரியா? புரிஞ்சுதா? எஸ்பா. ஸோ சாரி, நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ மிஸ்டேக் இஸ் வித் மீ ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் தமிழ் மீடியம்க்கும் டீச் பண்ணுற மாதிரி நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அட்லீஸ்ட் உங்கள் ஜூனியர்ஸ்க்கு வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். சரியா? ஓகே. ஸோ ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது நான் நடத்துறது புரியுதா? உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? ஓகே, எஸ், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? ஓகேப்பா, சூப்பர். ஸோ வாங்கப்பா. ஸோ லியோஃபிலிக் கொலாய்ட்ஸ் வந்து ஏன் ஸ்டேபிளாக இருக்கு? ஏன்னா அதில் பாண்டிங் வந்து அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. சரியா? இதே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. ஆமாம், ஏன்னா தமிழில் எக்ஸாக்டாக அந்த டேர்ம்லாம் சொல்லணும். எனக்கு இப்போ கொலாய்டுக்கு தமிழில் என்னன்னு தெரியாது, லியோஃபிலிக்கு தமிழில் என்னன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அப்போ வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது தான். ஓகேவா? ஸோ என்னால் முடிஞ்ச மெட்டீரியல்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? தேங்க்யூப்பா. இப்போ வாங்க, அண்ட் தென் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட்பா, அடிஷன் ஆஃப் ஆலம் பியூரிஃபைஸ் வாட்டர். ஏன் இப்போ நம்ம வாட்டர் வந்து ஹார்டு வாட்டர் அப்படி வந்து சொல்லுவோம். ஏன்னா வாட்டர்ல நிறைய சால்ட் எல்லாம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாட்டர்ல வந்து உப்புகள், வாட்டர்ல வந்து உப்பு இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம், வி ஆர் காலிங் இட் ஆஸ் த, அதை தான் நம்ம வந்து ஹார்டு வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நான் ஆலம் ஆட் பண்ணா ஏன் வந்து வாட்டர் வந்து பியூரிஃபை ஆகுது அப்படின்னு நம்ம வந்து படிக்கலாமா? எஸ், water containing suspended impurities are negatively charged. ஓகே, நம்ம வாட்டர்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டியோட சார்ஜ் என்னவா? நெகட்டிவ்லி சார்ஜ்ட். ஓகே, இந்த Al3+ aluminum 3+ okay was present in alum coagulate the suspended impurities in water. அது என்ன பண்ணுமா அப்படின்னா coagulate பண்ணிடுமா. இப்போ கவனியே, முட்டைக்குள்ள அந்த எல்லோ தனியா தான் இருக்கும், ஒயிட் தனியா தான் இருக்கும். ஆனா நான் முட்டையை ஹீட் பண்ணா ரெண்டு பேரும் coagulate ஆயிடுறாங்க, ஹார்டன் ஆயிடுறாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா திக்கனிங் பண்ணி விட்டுருது. அந்த அலுமினியம் 3+ வந்து என்ன பண்ணுது, ஆலம்ல இருக்கக்கூடிய இந்த அலுமினியம் 3+ வந்து நேரா நம்ம நெகட்டிவ் கொலாய்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நெகட்டிவ் இம்பியூரிட்டி, இந்த நெகட்டிவ் இம்பியூரிட்டி கூட ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸா மாறி அதை கீழே செட்டில் பண்ணிடுது, அதை வந்து கீழே செட்டில் பண்ணிடுது. These impurities settle down and are removed by filtration. இப்போ நான் அந்த தண்ணியை வடிகட்டினாலே என்ன ஆயிடும், எனக்கு வந்து ஃபில்டர் ஆயிடும். சரியா? என்னுடைய வாட்டர் ரொம்ப இம்பியூரா இருக்கு, என்னுடைய வாட்டர் வந்து இம்பியூரா இருக்குன்னா நான் அதுல கொஞ்சம் ஆலம் போட்டேன்னா ஆலம் வந்து என்ன பண்ணும், அந்த இம்பியூரிட்டிஸ் கூட ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணி கீழே செட்டில் பண்ணிடும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த வாட்டரை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், பியூரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். What are enzymes and enzyme? Write a brief note on mechanism of enzyme catalyst. Okay. So enzyme அப்படினா என்ன படிக்கலாமா? Enzymes are complex protein molecules with 3-dimensional structure. ஒண்ணுமே இல்ல, ஃபர்ஸ்ட் enzyme னா என்ன அப்படினு பார்க்கலாமா? நான் லேப்ல வெளியில வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படி. ஆமா, blood colloid ஆமா, blood colloid தான். ஓகே, சோ நீட்டுக்கு அக்ஷயா, நீட்டுக்கு படிப்போம் அக்ஷயா. ஆக்சுவலி நாங்கள் நீட்டுக்கே இப்போ கிளாஸ் எடுக்கணும். சின்ஸ் 12th பசங்களுக்கு 11th பசங்களுக்கு மாறி போயிட்டு இருக்கனால இப்போ எங்களால் நீட்டுக்கு வந்து போக முடியல. பட் தேர் பிரமலா மேம் இஸ் டீச்சிங், கண்டிப்பாக நீங்கள் அதையும் போய் ரெஃபர் பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ வாங்கப்பா, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என் பாடியில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம பாடி வந்து ஒரு லிவிங் செல் இல்லையா, லிவிங் செல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாடி. பயாலஜிக்கல் லிவிங்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வெளியில நடக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுவோம், ஸ்பீடா நடக்கிறதுக்கு நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம பாடிக்குள்ள நடக்கக்கூடிய ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்றதுக்கு we use enzymes. So enzymes are called as the biochemical catalyst. Okay, enzymes are called as the biochemical catalyst. Okay, these catalyze the chemical reaction in living organism. So living organism குள்ள இருக்கக்கூடிய என்ன பண்ணுது, லிவிங் ஆர்கானிசம் குள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து இது ஸ்பீட் அப் பண்ணுது, கேட்டலைஸ் பண்ணுது. ஓகே, they are often present in colloidal state and extremely specific in catalytic action. ஓகே, ஸோ colloidal stateல தான் மேக்ஸிமம் இந்த என்சைம்ஸ் வந்து இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இந்த ரியாக்ஷனுக்கு இந்த கேட்டலிஸ்ட் தான், இந்த ரியாக்ஷனுக்கு இந்த கேட்டலிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து
மேம் டிஸ்லைக் பண்ணிட்டு இருக்கானுங்களா? பண்ணட்டோம்டா, பண்ணட்டும். தேர் வில் பி பீப்புள் ஹூ டிஸ்லைக். புரியுதா? அவங்களுக்கு வேற வேலை இல்லை, அவங்க பண்ணிட்டு போறாங்க, அவங்க பாட்டுக்கு பண்ணிருக்கட்டும். சரியா? மிஞ்சி போனால் எவ்வளோ டிஸ்லைக் போட போறாங்க? ஒரு 100 டிஸ்லைக், 200 டிஸ்லைக். லைக் போடுறதுக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க. எனக்கு அது போதும். சரியா? ஓகே. So they are often present in colloidal solution and extremely specific in catalytic activity. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருப்பாங்க. அடுத்து uses of emulsion. ஃபுட் எமல்ஷன் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபுட்டில் மில்க்கு, க்ரீமு, பட்டரு, இது எல்லாமே எமல்ஷன் தான். இதெல்லாம் ஈஸி கொஸ்டின், நீயே படிச்சுப்பீங்க. வாஷிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாஷிங்கில் சோப்பு இருக்குல்ல, சோப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எமல்ஷன். ரப்பர் இண்டஸ்ட்ரியில் இந்த லாட்டெக்ஸ் ரப்பர் இருக்கு இல்லையா, ரப்பர் வந்து ஒரு எமல்ஷன். ஓகே. அடுத்துடா எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ் என்றால் என்ன? ஹோமோஜினஸ் ஹெட்ரோஜினஸ் முடிச்சிட்டோம் நம்ம ஆல்ரெடி. இதை முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு கொஸ்டின் தான், அதை முடிச்சுட்டு பிரேக். சரியா? ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு பிரேக். ஓகே. சொல் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ்லயும் ஐ திங்க் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ்ல புக்ல டயக்ராம் இருக்கா? ஜஸ்ட் செக் பண்ணுங்க. புக்ல டயக்ராம் இருக்குன்னா டயக்ராம் வரைஞ்சுக்கோ. சொல்லிட்டேன். பப்ளிக் எக்ஸாம் ஆன்சருக்கு பிடிஎஃப் நான் தரேன், பாருங்க. சொல் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். சொல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா வந்து இருக்கு. சரியா? நெக்ஸ்ட், when சொல் particles are prevented from moving under the influence of electrical field. இப்போ அதுல வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இருக்கு, ஆனா சொல் இங்க வந்து மூவ் ஆகாது. இங்க வந்து இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், சொல் வந்து மூவ் ஆகாது, டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்து மூவ் ஆகாது. டயக்ராம் இருக்கா? அப்ப டயக்ராம் வரைங்க. ஸோ டயக்ராம் இம்பார்ட்டன்ட்ரா, டயக்ராம் வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே. இந்த டிஸ்பர்ஷன் மீடியம் தான் வந்து மூவ் ஆகும். நல்லா பாரு, எனக்கு இதுல வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் சொல் மூவ் ஆகாது, ஆனா டிஸ்பர்ஷன் மீடியம், அந்த டிஸ்பர்ஷன் மீடியம் வந்து எனக்கு மூவ் ஆகும். என்ன டைரக்ஷன்ல? சொல்லுடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல. சரியா? சொல்லுடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகும். இந்த மூவ்மெண்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன் மீடியம் தான் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ். இந்த மூவ்மெண்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன் மீடியம் இஸ் கால்ட் as the எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ். புரிஞ்சுதா? திஸ் மூவ்மெண்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன், இந்த மூவ்மெண்ட்டுக்கு பேர் தான் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ். ஓகே. ஸோ சொல் மூவ் ஆகாது, டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் சொல் மூவ் ஆகாது. அதுக்கு பதிலா இந்த டிஸ்பர்ஷன் மீடியம் தான் நமக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே. ஹோமோஜினஸ் ஹெட்ரோஜினஸ் முடிச்சிட்டோம். ஸோ we are going to start with chapter 11. ஓகே. ஸோ பிரேக் எவ்வளோ நேரம் வேணும்? How many minutes do you need a break? How many minutes do you need a break? $12:40. 12:45. Okay, so let us meet at 12:45. Okay, so 10 minutes break. எல்லாரும் வந்து டக்கு டக்குன்னு வந்துருங்க. சரியா? ஓகேப்பா.